ஆலயத்தில் அன்னாள் ஜெபித்த நேரம் எதுவா இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. சாயங்காலம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க சாயங்காலம். அப்படின்னா மணி ஒரு மதியம். பாத்தீங்களா, நல்லா தெரியும்னு சொன்ன சாப்டருக்குள்ள தெரியாத ஒரு காரியம் இருக்கு. எவ்வளவு நேரம் ஜெபித்தாங்க? வெகு நேரங்கிறத நான் ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள உங்களை கேட்குறேன். வெகு நேரம் அப்படின்னா ஒரு 24 மணி நேரமா, 3 மணி நேரம். சிலர் இப்போ தான் சிந்திக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சரியா படிக்கலையே. ஓகே, இப்போ வேதத்தை என் கூட திருப்புங்க. 1 சாமுவேல் புத்தகத்துக்கு வாங்க. உங்களோட கூட சில காரியங்களை இன்னைக்கு மிக தெளிவாக ஆவியானவர் பேச விரும்புகிறார். அதாவது 9வது வசனத்தை வாசிக்கிறேன். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு ஆரம்பிக்கு. சரியா? அப்போ அடுத்த பக்கத்துக்கு உங்க பைபிளை திருப்புங்க. இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அப்படின்னு அந்த பக்கம் ஆரம்பிக்குது. சரியா? இப்ப பாருங்க, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்னர் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். நல்லா கவனிங்க, இந்த அன்னாள் ஜெபிக்க வந்த நேரம் ஒரு கணக்கின் அடிப்படையில், பைபிளில் டைம் சொல்லலை, நேரம் சொல்லலை. ஆனால் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். மதிய சாப்பாட்டுக்கு பிறகு இந்த அன்னாள் ஜெபிக்க வந்திருக்க கூடும். சரியா? முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்குது. அவர்கள் புசித்து எழுந்தார்கள், வேற ஏதோ வேலையை செய்யறதுக்கு போறாங்க. ஒருவேளை ஆலயத்தில் காலை நேர பலி செலுத்துற காரியமா இருக்கலாம், காலை நேர ஆராதனை காரியங்களா இருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம். ஏலியும் கதவண்ட பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இது மதியம் சாப்பாடு ஒரு 12:30 போல நடக்குது. எழும்பி போற அம்மா மதியம் ஜெபிக்க உட்கார்றாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எப்போ ஜெபிக்க உட்கார்ந்தாங்க? மதியம். எவ்வளவு நேரம் ஜெபித்தாங்க? மதிய சாப்பாட்டை முடிச்சிட்டு போனாங்க. ஏலிகிட்ட இருந்து பதில் பெற்றுட்டு போய் நேரடியா என்ன செய்யறாங்க? அப்போ மதிய சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட முழு நேரம் ஜெபிச்சிருக்காங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? ஒரு அள்ளியில சொல்லுங்க. இப்ப நீங்க மதியம் 12:30 சாப்பிடுறீங்க, நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ஒரு 7. அப்போ 12:30 எழும்புன அன்னாள் ஒரு 1 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஏலிகிட்ட இருந்து நேரடியா போய் சாப்பிட போயிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 6-6:30 மணி வரைக்கும் ஜெபிச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, அன்னாள் எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருப்பாங்க? ஒரு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம். இப்ப விளங்குதா? நம்ம இப்ப எவ்வளவு ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. உங்கள அதிக நேரம் ஜெபிக்கிற நபர் யாராவது சொல்லுங்க. நான் முழங்கால் போட்டேன் அப்படின்னா இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு ஐயா அந்த இடத்துல கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ மதியம் ஜெப நேரம். இப்ப நமக்கெல்லாம் கூட்டம் ஏன் காலையில வச்சிருக்கீங்க? மதியம் 12 டு சாயங்காலம் 4 மணி வரை கூட்டம்னா இதுல பாதி வரமாட்டிய. நிறைய பேருக்கு மதிய நேரம் எந்த நேரம்? தூங்குற நேரம். ஆபீஸ்ல எல்லாம் பாருங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் பாருங்க, மதியம் ஒரு வேலைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேலை முடியாது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மதிய நேரம் தூக்க நேரம், வேலை செய்கிறவர்களை தவிர. ஆனா அன்னாள் ஜெபிக்க தெரிந்தெடுத்த நேரம் எல்லாரும் தூங்குவதற்கு தெரிந்தெடுத்த நேரம். அன்னாள் ஏன் வித்தியாசமானவள்? அன்னாள் ஏன் ஜெயித்தா? அன்னாள் மற்ற ஜனங்களை போல இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம சிலர் நினைக்கிறோம், எனக்கு ஏன் தோல்வி, எனக்கு ஏன் ஜெயம் வரல, நான் ஏன் ஜெயிக்க முடியல. ஆண்டவர் கேட்பாரு, நீ எல்லாத்த போல ஓடுற. வேதத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு, நீ காலாட்களோட ஓடும் போதே சோர்ந்து போற, எப்படிடா குதிரை வீரரோட ஓட போறாங்கிறாரு. சாதாரண நபர்களை
போல வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கு. எங்க அண்ணன் நண்பர் ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தார். நல்ல மதியம் சிக்கன்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டாரு சந்தோஷமா, எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு. கடைசி வாய் வச்சாரு, அப்படியே படுத்து தூங்கிட்டார். கை கூட கழுவல. ஒரு 5 மணிக்கு கொரட்டெல்லாம் விட்டு எழும்பினார். நான் கேட்டேன், அண்ணன் என்னென்ன இப்படி படுத்துட்டீங்க? அண்ணன், எனக்கு இதான்டா பழக்கம், மதியம் சாப்பிட்டா மயக்கமே வந்துடும்டா. நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்களை கொஞ்சம் டியூன் பண்ண விரும்புகிறேன். உங்களை அண்ணால போல மாற்றி ஃபயரா அனுப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசு கிட்ட சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, நாம நெல்லை தானே விதைச்சோம், கோதுமையை தானே விதைச்சோம், எப்படி களை வந்தது? அப்ப இயேசு என்ன சொன்னார்? நம்ம கோதுமையை தான் விதைச்சோம், ஆனா நீ மதியம் 2ல இருந்து 5 மணி வரைக்கும் நல்லா கொரட்டோட்ட பத்தியா? அப்போ யாரு வேலை பார்த்துட்டா? நல்லா தூங்குறீங்களோ? சில ஆட்கள்லாம் சொல்றது, கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அருளுகிறார். ஓவரா தூங்குறது அப்படிதானா? அதுலயும் இன்னைக்கு சொல்லித்தாரேன், மதிய நேரம் ஜெபத்துக்கு பல நேரங்கள் இருக்குங்க. பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி மதியான வேலை, தானியேல் 3 வேலை, சங்கீதக்காரன் 8 வேலை, இயேசு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ண ஒலிவு மலைக்கு போனார், இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. நான் இன்னைக்கு ஒரு புதிய கருத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்க மனதில் ஏத்திட்டு போங்க. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் ஜெப நேரத்தை மாற்றி இருக்கிறார்கள். என்ன ஜெப நேரம் தெரியுமா? என் கூட வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 3:1 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில். நல்ல கவனிங்க, இனிமே எங்க கவனிக்கணும். பைபிளை படிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சிடக்கூடாது. உங்க கவனம் முழுக்க இங்க இருக்கணும். இப்போ பேதுருவும் யோவானும் இயேசு பரமேறின பின்பு ஊழியத்தை வல்லமையா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையை யார் நிர்ணயிச்சது? அப்போஸ்தலர்கள் நிர்ணயித்தார்கள். இஸ்ரவேல் தேசத்துல 9ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணின்னு உங்களுக்கு தெரியுமோ? 9ஆம் மணி வேலைன்னா மதியம் 3 மணியா? காலையில 3 மணியா? சிலர் குழப்பமா இருக்கு, அப்படித்தானா? ஆனா நம்ம என்னைக்காவது பாஸ்டர்ட்ட வந்து கேட்டுமா, பாஸ்டர் இந்த 9ஆம் மணி வேலைன்னா என்னது? கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. புரியுதா? நமக்கு என்ன தேவை? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் உன்னை வாழாக்காமல். வாவ், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருத்தராவது பாஸ்டர்ட்ட வந்து இந்த ஜெபமணி வேலைன்னு போட்டிருக்க, அந்த ஜெப நேரம் எது? பேதுருவும் யோவானும் மெனக்கெட்டு அந்த நேரத்தில் போயிருக்காங்களா, அந்த நேரம் எதுன்னு கேட்டீங்களா? இனிமே கேளுங்க. கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். சரியா? நம்ம இன்னைக்கு வாட்ச் வச்சிருக்கோம். எப்படி வச்சிருக்கிறோம்? நைட்டு 12 மணிக்கு ஒரு டே ஆரம்பிக்குது, சரிதானா? மிட் நைட். காலையில 6 மணி ஆனா நமக்கு விடியுது, சூரியன் என்ன செய்யுது? வருது. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணி ஆன உடனே சூரியன் அடையுது, பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்குது. ஆனா பைபிள் எழுதப்பட்ட காலத்துல எப்படி டைம் பார்த்தாங்கன்னா, காலையில 6 மணிக்கு தான் ஒரு நாள் ஆரம்பமாகும். அப்போ 6 to 7 1ஆம் மணி வேலை, 7 to 8 2ஆம் மணி வேலை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் போய் பாருங்க, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லுவார். அப்போ 9ஆம் மணி வேலை என்பது எதை குறிக்கிறது என்றால், நீங்களும் நானும் குரட்டையிட்டு தூங்குவதற்கு இப்பொழுது பயன்படுத்துகிறோமே, அந்த மதிய நேரம் 3ஆவது மணி வேலையா இருக்கிறது. 3 மணி நமக்கு. சொல்லுங்க, எத்தனை மணி? அப்ப ஜெப நேரம் பேதுருவுக்கும் யோவானுக்கும் எத்தனை மணி? மதியம் 3 மணிக்கு ஜெபிக்கிறவங்களாம் எத்தனை பேர்? நான் மதியம் 3 மணிக்கு முழங்கால் நிற்பேன். ஒரு கை உயர்ந்திருக்குது. கவனிங்க,
அப்போ ஜெப வேளை ஆகிய, எல்லாரும் சொல்லுங்க ஜெப வேளை. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் நமக்கு கொடுத்த ஜெப வேளை எது? மதியம் 3. ஓகே சார். ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்களா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:3. அப்போஸ்தலர் 10:3. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும். பாருங்க, கொர்நேலியுங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் பகல்ல எத்தனாவது மணி நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாரா? 3ஆம் மணி வேளையில. அப்படிதானா? சாரி, 9ஆம் மணி வேளையில. அப்படிதானே போட்டிருக்கு? 9 தானா? அப்ப இந்த மணி வேலை எது? மதியம் 3 மணி. அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 10:30. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே, இந்நேரத்திலே நான் உபவாசித்து, இந்நேரத்திலே நான், சொல்லுங்க என்ன செய்து? உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில், 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். மதியம் 3 மணிக்கு கொர்நேலியு உபவாசம் பண்ணி தன் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மதியம் 3 மணிக்கு வந்துட்டா சரி. இன்னொரு வசனத்தையும் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:9 வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஜெபம் பண்ணும்படி எங்க ஏறினாரு? மேல் வீட்டில். 6ஆம் மணி வேலைன்னா என்ன மணி வேலை? நமக்கு 12 to 1. கவனிக்கிறீங்களா? அப்போ பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், சபையின் ஜெப நேரமா இருக்கட்டும், கொர்நேலியுவின் ஜெப நேரமா இருக்கட்டும், எப்போ இருந்துச்சு? மதியம் 12 மணிக்கு மேல, சாயங்காலம் 6 மணிக்கு உள்ள. ஆனா இதை நம்ம இன்னைக்கு எப்படி மாத்திட்டோம்? மதியம் நல்ல தூங்குற நேரம். சிலர் எனக்கு கால் பண்ணுவாங்க, பாஸ்டர் சாரி உங்களை நான் எழுப்பிட்டேன்னா வருத்தப்படாதீங்க. எப்போ? மதியம் 2 மணிக்கு கால் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த 2 மணிக்குனாலே பாஸ்டர் தூங்குவேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர், பொதுவா எல்லாரும் மதியம் தூங்குற நேரம்ல. இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு மதியம் தூக்கத்தின் நேரம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க மதியம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா? இந்த லேகியோன் பிசாசை இயேசு விரட்டின உடனே எல்லாம் என்ன பண்ணுச்சு? பண்ணிக்குள்ள போய் தொப்புன்னு கடல்ல குதிச்சிட்டு, அந்த பிசாசு என்ன சொல்லிச்சு? காலத்துக்கு முன்னே எங்களை ஏன்யா வேதனைப்படுத்த வந்தீர். இப்போ நீங்களும் அப்படி சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்ச நஞ்ச தூக்கத்தையும் கெடுத்திருக்கவா வந்தீர்? இனிமே தூங்க முடியுமா? இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு மதியம் பாயில படுத்து கிடந்தா எனக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஞாபகம், என் தூக்கத்தை கெடுத்து விட்டீரையா. அப்படி சிலர் என்னைய சபிச்ச மாதிரி தெரியுது. ஆனா உங்களுக்கான விசேஷித்த வழியை சொல்லி தந்துட்டு போயிடுறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் மதியம் ஜெபிக்காத நபர்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, ஆண்டவரே என் ஜெப வேளையும் மதியம் 12 மணிக்கு மேல சாயங்காலம் 5 மணி வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா பிசாசு இந்த நேரத்தை உங்களை ஜெபிக்க விடவே மாட்டான். அப்பந்தான் நல்ல சிக்கனை பொரிச்சு தின்னுட்டு சொல்லுவான், உனக்கு மயக்கமா வருது இல்ல, கொஞ்சம் தலை சாய்ங்க. எப்படி? கொஞ்சம். நீங்க கொஞ்சம் தான் தலை சாய்ச்சிருப்பிய, எழும்பும் போது மணி 7:30. அன்னைக்கே வீட்டுல 7:30 ஸ்டார்ட் ஆயிரும். நிறைய வீட்டுல 7:30 ஏன் இருக்கு சொல்லுங்க? 7:30 என்னன்னு தெரியுமா? 7:30 நாட்டு சனிம்பாங்க. நிறைய வீடுகள்ல 7:30க்கு காரணமே மதியம் தூங்குறது. அல்லேலூயா.
இப்போ தான் நிறைய பேருக்கு புரியுது, ஆகா 7:30 என்னால் தான் வந்திருக்கு. நான் என் புருஷனெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில புருஷன் நினைக்க 7:30 என்னாலெல்லாம் இருந்திருக்கு, நான் என் பொண்டாட்டியெல்லாம் குறை சொல்லியிருக்கேன். ஜெப வேலை மதிய வேலை. நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய வெளிப்பாடை உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஜெப வேலை மதியமாய் மாறட்டும். அப்ப தூங்கும் போது தான் பிசாசு வீட்டுக்குள்ள களைய விதைக்கிறான், தொழிலில் களைய விதைக்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் களைய விதைக்கிறான். பிறகு நல்லா தூங்கி முழிச்சிட்டு ஏசப்பா சோத்திரம், ஏன்பா இது களையா கிடக்கு, என் வீடியோ இப்படி நாசமா போய் கிடக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கையை இப்படி செதறி போகுது, என் வீட்டுக்குள்ள ஏன் சமாதானம் இல்லைன்னா ஆண்டவர் கேட்பார், நீ நல்லா தூங்கு மௌன, நல்லா தூங்கு. இந்த காலத்தில் வேற ஒரு பாட்டு வேற பாடுவோம், தூங்கு பாலா தூங்கு நீ. ஏசு சொல்லுவார், என்னையவே தூங்க வைக்கிறீங்களா? இல்லை நான் உன்னைய தூங்கப்படான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னை தூங்க வச்சுட்டு நீ தூங்கலான்னு பாக்கியா? அப்படிதானா? அவர் யூத ராஜ சிங்கமா நியாயாதிபதியா வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம உட்காந்து தூங்கு தூங்கு பாலானி. அப்பதான் நாங்க பாவம் செய்ய முடியும், அப்பதான் நாங்க இஷ்டத்துக்கு வாழ முடியும். அப்படிதானா? ஒரு தாய் வந்து பிள்ளையை தாளாட்டுவா, எதுக்கு? நீ தூங்கினாதான் நான் தூங்க முடியும் போனேன், நீ முழிச்சு கிடக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு திருச்ச ஊரும் அவர் ஆறா தாளாலோ பாடிட்டு இருக்கு, தூங்க வச்சுக்கிட்டு இருக்கு. கவனிங்க, இந்த ஒரு சத்தியத்தை இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இந்த ஒரு சத்தியத்துக்கு இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். அல்லேலூயா, ஆமென். சில குடும்பம்லாம் மதியம் 12:30 படுத்தா 5, நைட்டு 9:30 படுத்தா 7. சரிதானா? நான் வயசானவங்கள சொல்லலை. இப்போ இதில் ஒரு சில வயசானவர்கள் ஏதோ பலவீனம் இருக்கலாம், அவங்கள நான் குறை சொல்லலை. நான் சொல்கிறது நல்லா தெளிவாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே தானா? அப்போ கவனிங்க, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு எது ஜெப நேரம். ஓகே, இனிமேல் நான் என் ஜெப நேரத்தை மாற்றுவேன்னு சொல்கிறவங்கள ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். காரைக்குடி கலங்கணும், காரைக்குடி கலங்கணும், சபையை நிரம்பணும். நீங்க ஒரு இடத்துக்கு போனா உங்களை கண்டு பிசாசு ஓடணும். மதியம் முழங்கால முடக்குனா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும். உங்க ஊழியத்தில் கத்தர் பயன்படுத்துற ஒரு பாத்திரமா உங்களை கத்தர் மாற்றணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க வாய் திறந்தா தீர்க்க தரிசனம் வரணும். உங்ககிட்ட பழகுறவங்க உங்களை கண்டா ஒரு தெய்வீக பயம் உங்க மேல வரணும். ஏய், அந்த அம்மாட்ட பார்த்து பேசு, அந்த அம்மாட்ட ஆவியானுடைய வார்த்தை இருக்குன்னு சொல்லி உங்களை கண்டா ஒரு பயம் உண்டாகணும். அல்லேலூயா. சொந்தக்காரங்களுக்குள்ள உங்களை கண்டா ஒரு மரியாதை வரணும். என் சொன்னா நடந்துரும்னு சொல்லணும், அவன்கிட்ட மோதாதான்னு சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். சார், ஜெப நேரம். இப்போ அதுல இருந்தே உங்க கூட நான் பேச போறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிச்சிருக்காங்க அண்ணாலம்மா. சரியா? இப்போ அங்க ஒரு நபர் வர்றார். அவர் பேர் என்ன? எல்கானா. எல்லாரும் சொல்லுங்க, எல்கானா. இந்த எல்கானா யாருன்னா, எப்ராயிம், யோசேப்பினுடைய 2வது குமாரன். மனாசே எப்ராயிம் பிறந்தாங்க இல்லையா? அந்த எப்ராயிம் கோத்திரத்துக்கு கொடுத்த லேண்ட்ல இருந்த ஒரு லேவியன் குடும்பத்தில் பிறந்தவன். ஆண்டவர் இந்த மனிதனை தெரிந்தெடுத்தார். நல்லா கவனிங்க, நீங்க பைபிளை நான் சொல்லும் போது வாஸ்தா போதும், மற்ற நேரம் என்ன கவனிங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷனையோ மனுஷியையோ தேடுகிறார். அதுல இன்னைக்கு நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. சரியா? நீங்களும் நானும் ஏதாச்சே அந்த இடத்துல வந்து இருக்கல. கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார், இங்க கொண்டு உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா வரலங்க யாரும். ஆண்டவர் அறியாத விக்கிரகங்களுக்கு பின்னாடி சென்று கொண்டிருந்த என் தாயும் தகப்பனும் 36 வயசுல என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார். நான் அப்ப பிறக்கவே இல்லை. ஏன் அவரை தெரிந்தெடுத்தார்? அவருக்கு பிறந்த 3 பிள்ளைகளையும் இன்னைக்கு சுவிசேஷ பணிக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்து ஊரெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு இந்த உலகத்தில் அவருடைய வேலையை செய்வதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஜனங்கள் தேவை. அவர் வந்து எதையும் செய்ய மாட்டார்.
தூதர்களை அனுப்பி கலக்க மாட்டார். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே உங்களை கொண்டும் என்ன கொண்டும் தான் அதை செய்வார். அப்ப நல்லா கவனிங்க, என் தேவனுக்கு இந்த உலகத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் அவசியம். சொல்லுங்க, நான் அவசியம். இந்த தரிசனத்தை ஏன் உங்களுக்குள்ள நான் விதைக்கிறேன்னா, இந்த தரிசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க, இந்த தரிசனம் தான். நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன், நான் வெம்போக்கு, நான் விளங்காதவன், நான் ஒரு அன்லக்கி ஃபெல்லோ, நான் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கை இருண்டுகிட்டே தான் போகும். உங்களை பார்த்து 100 பேர் சொல்லுவான், நீ யூஸ்லெஸ் ஃபெல்லோ, நீ ஒரு அன்லக்கி ஃபெல்லோன்னு சொல்லுவான். நீங்க சொல்லணும் நோ. எல்லாரும் சொல்லுங்க நோ. நோ. கூலா சொல்லுங்க நோ. நான் பயன்படுகிற பாத்திரம். இதுல இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்தத்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்றேன், வயசான பாட்டியை கூட நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல பிளான் இல்லாம இந்த உலகத்துல எவரும் தேவ சமூகத்துக்கு வருவது இல்லை. அப்ப இன்னைக்கு ஒரு தரிசனத்தை உங்களுக்குள்ள நான் வைக்கிறேன், உங்களை கொண்டு இந்த உலகத்துல கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, அது எதுக்காக கர்த்தர் என்ன அழைச்சார்? இப்ப என்ன எடுத்துக்கிடுங்களேன், எனக்கு சின்ன வயசுல நாங்க என் தாய் தகப்பன்லாம் கிறிஸ்தவ குடும்பம் கிடையாதுங்கிறதுனால எங்களுக்கு கிறிஸ்தவ பின்னணியும் தெரியாது. எப்படி பாடணும், எப்படி மியூசிக் போடணும், எதுவுமே தெரியாது. நான் அப்புறம் தான் பிறந்து வளர்ந்தேன். ஏதோ எனக்கு ஒரு வசனம் தெரியும், சபை தெரியும். எனக்கு ஒரு ஆசை, இந்த கீபோர்டை படிச்சிடணும்னு. 7 மாஸ்டர்கிட்ட போனேன். ஒரு மாஸ்டர்ட்டையும் எனக்கு படிக்க தெரியல. சரியா? 7வது ஒரு மாஸ்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், தம்பி நீ 10 படிக்கிற, உனக்கு ஞானம் இருக்கு, நான் சொல்லித்தரபடி செய். அது ஒரு பழைய காலத்து பியோனோ, பெடல் மிதிச்சுக்கிட்டே வாசிக்கணும். எனக்கு மியூசிக் அறிவே கிடையாது. நான் சி மேஜர் மேலே வாசித்தாச்சுன்னா பெடல் போடுறதுக்கு கால் மறந்துடுது, சவுண்ட் வர மாட்டேங்கி. தம்பி பெடலை மிதிப்பா. சரி, பெடலை மிதிப்போன்னு மிதிச்சா இங்கே தெரிய மாட்டேங்கி, பெடல் மட்டும் தான் மிதிக்குது. 2யும் பண்ணுப்பான்னாரு. ஓங்கி மிதிச்சேன், பெடலை திட்டு. பார்த்தா அத்து தொங்குது. பக்கத்தில் தண்ணி பாட்டில் இருந்தது, எடுத்து தலையில் அடிச்சார் பாருங்க. இந்த இடத்துல வெளியே போ நாயன்னார். நான் அப்படியே பார்க்க. அவர் சொன்னாரு, முட்டா பைய நாய், மியூசிக் வரலன்னா எங்கேயா போய் தொலைய வேண்டியதானே, இனி உன்னை இந்த இடத்துல பார்த்தேன்னா கொன்றுவேன்ட்டார். இதுக்கு பிறகு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுங்க? ஃபயர் ஆயிட்டார். நான் சட்டுப்புட்டு எழும்பி வெளியே வந்து நின்னேன். எனக்கு ஒரு நப்ப ஆசை கூடுவார்னு கேட்டு பக்கத்தில் நாய் மாதிரி அப்படி நின்று பார்த்தேன். ஏன்னா நீ இன்னும் போகலையா நாயன்னார். அந்த வீடு இன்னும் இருக்கு. நான் ஊருக்கு போனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே இதில் தானே ஒரு நாள் நாய் மாதிரி வந்தேன் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், டேடி இந்த மியூசிக் பெட்டி இனி எனக்கு வேண்டாம். இந்த மியூசிக் பெட்டி ஆண்டவர்கிட்ட போராடினேன். ஆண்டவரே எனக்கு மியூசிக் வரமாட்டேங்கி, என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு வராதது எதுக்கு நீ போய் பார்த்தேன்னாரு. அட பாவமே, இந்த தரிசனத்தை முதைய தந்திருந்தா இந்த மனுஷங்கிட்ட அடி வாங்கியிருக்க வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த காயம் எனக்குள்ளே இருக்குது, புரியுதா? தூத்துக்குடி பக்கத்தில் சாயர்புரம் போனால் அது மறக்க மாட்டேங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அப்போ தான் நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன திட்டம் சொல்லுங்க ஐயா. அப்போ சொன்னார், நான் உன் வாயோட இருந்து பேசுவேன்னாரு. எனக்கு அப்போதான் அறிவே வருது. அப்போ நான் யோசிக்கிறேன், எங்கள் வீட்டில் நான் பேசாதவன். எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை பார்த்து இவன் வெறும் ஊமையாக வாழ்வான் போல இருக்குன்னு நினச்சாலும் நான் 9ஆப்பு படிக்கிற வரைக்கும் எவனாவது என்னை அடித்தா கூட திருப்பி பேச மாட்டேன், பேச தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே எனக்கு பேசவும் தெரியாத, இதை வச்சா நீர் வாழ போறீருன்னு. ஆண்டவர் சொன்னார், நீ பேசுவ, உன் மூலமாக நான் மகிமைப்படுவேன்னாரு. அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன், இனி என் வாழ்க்கை பேசுறதுல தான் இருக்குன்னு. அல்லேலூயா. அன்னைக்கு பேச ஆரம்பிச்சேன் மைக்க பிடிச்சி. இன்னைக்கு போற இடத்துலலாம் சொல்றாங்க, யூ ஆர் டிஃபரண்ட், யுவர் தாட் வாஸ் டிஃபரண்ட்.
நீங்க பேசினாலே வித்தியாசம் உண்டாகுது, நீங்க பேசினாலே ஒரு கிளர்ச்சி ஏற்படுது, நீங்க பேசினாலே மனமாற்றம் உண்டாகுது, நீங்க வந்து பேசிட்டு போனா சபை மாறுது. அல்லேலூயா. யாரை கொண்டு எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் வாழ்வதும் சாப்பிடுவதும் பிரயாணிப்பதும் என்னுடைய உயர்வுகளுக்கு எல்லாம் காரணம் இந்த வாயில கர்த்தருடைய வார்த்தை. Glory to God. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய வச்சிருக்கிறாருன்னா அதுல கவனம் செலுத்துங்க. ஆமென். நான் போன மாதிரி 8 மாத்தியாட்ட போகாதீங்க, ஃபெயிலியர் தான் ஆகும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன தெரிந்தெடுத்ததின் நோக்கம் என்ன? அவர் ஒரு வேலையை இந்த பூமியில செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், எதுவுமே தெரியாத என்ன ஆண்டவர் எத்தனையோ ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ முதலாவது ஒரு காரியம், தேவனுக்கு நாம் அவசியம். இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள். அதை மனசுல இன்னைக்கு டார்க்கா எழுதுங்க. உங்க புருஷன் உங்களை பார்த்து சொல்லட்டும், நீ என்னத்தை படிச்ச, நீ என்ன அழகா இருக்க, நீ என்ன கொண்டு வந்த, உன்னை வச்சு எனக்கு என்ன லாபம், நீங்க சொல்லுங்க, என்ன வச்சு என்ன இயேசுவுக்கு லாபம். இதை திருப்ப திருப்ப அறிக்கையிடுங்க. கரெக்டான ட்ராக்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த எல்கானாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒரு காட் ஃபியரிங் மேன், கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன். நீங்க 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். ஐயா தகப்பன்மார்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நிறைய புருஷமாருக்கு ஆசை, கை நிறைய சம்பாதிக்கணும், மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடியை போல இருக்கணும், என் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல இருக்கணும், என் பந்தி ஆசீர்வதிக்கப்படணும், என் பேரு பெருமைப்படுத்தப்படணும், ஆண்டவர் என்ன நடத்தணும், ஆசை இருக்கு ஆண்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னானது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வீட்டில் ஆண்களுக்கு சொல்றேன், ஆராதனை 9 மணியா, வீட்டை 8:45 ஆராதனைக்கு கொண்டு வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கரங்கள் இருக்கிறது. காலையில் எழும்பி சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு நிற்கக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் பல வருஷமாக நடக்கிறத சொல்கிறேன். 22 வருஷம் என் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடே செய்ய சொல்ல மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் சாப்பாடு. சில வீட்டில் ஆண்களுக்கு காலையிலே எனக்கு சாப்பாடை போடு, நீ என்ன போய் ஆராதிக்கிற. தகப்பன்மாருக்கு சொல்றேன், முந்தின நாள் நைட்டே சொல்லிடணும், நாளைக்கு அயன் பண்றேன், காலையில எனக்கு சாக்ஸ் இல்லை ஷூ இல்லைன்னு எவனா சொன்னா மோன ஒண்ணு. அப்படி சொல்ற தகப்பனா நம்ம இருக்கணும். சொல்லுங்க, தாய்க்காக நீங்க இல்லைன்னு சொல்றீங்களோ, நீங்க அதுக்கு இன்னொருபடி மேல இருக்கணும். புரியுதா? ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளம், தன் குடும்பத்தை தேவாலயத்திற்கு நேரம் நடத்துவான். எதுக்கு நேரம் நடத்துவான்? முன்னக்கூட்டியே சொல்லிடுவான், நாளைக்கு இப்படி இப்படி போகணும். எங்கள் வீட்டிலலாம் வெள்ளிக்கிழமை இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஞாயிற்றுக்கிழமை வருது அயன் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை வருது அதை ரெடி பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை வருது இதை சரி பண்ணுங்க. எங்களுக்கு ஆராதனை 9 மணிக்கு, நாங்கள் 8:15 சர்ச்சில் இருப்போம். காரணம் என்ன? குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு எல்கானாவா மாறணும். அல்லேலூயா. சில ஆண்கள்லாம் என்ன செய்வான் தெரியுமா? நீ போ, இந்த டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு நான் வாரேன். வடைக்கு பிறந்தவனுலாம் இருக்காங்க. சொல்லுங்க, தப்பா நினைக்காதீங்க, சரியா? இங்க ஆராதனை ஆரம்பிச்ச பிறகு எப்படி டீ கடையில் நின்று வடை சாப்பிட முடியுது? இல்லை, நான் கேட்குறேன். சில ஆண்கள் அப்படிதான் காரில் கொண்டு அப்படி மனையை இறக்கி விட்டுட்டு என்னமோ இவங்க அப்படியே உலாவுறதுக்கு, எங்க டீ கடையில் உலாவுறதுக்கு போயிட்டு சொல்லிட்டே தான் போறார். அவரு ஒரு 3/4 மணி நேரம் பாட்டு நடத்துவார். நீ போ, நான் பின்னாடி வாரேன். முதல்ல அவர் நிற்கணும். இல்லை, அப்படிப்பட்ட குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ஜின் சரியானா ட்ரெயின் சரியா ஓடும். என்ஜின் சரியில்லைன்னா பிறகு பெட்டி எப்படி ஓடும்? பிறகு பெட்டி செதறி
பிள்ளைகள் வாழ்க்கை சீரழிஞ்சு, பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சீரழிஞ்சு, எல்லாம் அடிபட்ட பிறகு என்ஜின் வந்து எங்கிட்ட நிற்கிறது, பாஸ்டர் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. நான் சொல்ல, நீ வடை தின்னல? சொல்லுங்க, நீ எந்த நேரத்தில் வடை தின்ன? சில ஆட்களுக்கெல்லாம் முன்ன நின்று தான் இறக்கி விடுவான். இங்க நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதிகாலை ஸ்தோத்திர பலி, உள்ள வர வேண்டாம். அவள் அங்க இருந்து அதிகாலை உளுந்து வடையும் பருப்பு வடையும், பிறகு என்ஜின்லாம் செதஞ்ச பிறகு எங்கிட்ட வந்து, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணு. நான் ஜோம் பண்றோம், வடைக்காக ஜோம் பண்றோம். உனக்கு நல்ல வடை கிடைக்கும்படியாய் அல்ல. கவனிங்க ஐயா, ஒரு வீட்டுக்கு தகப்பன் எப்படி தன் குடும்பத்தை நடத்தணும்? ஒரு யோபு எப்படி நடத்தினான்? தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினான், தன் குடும்பத்தோடு தேவனை குறித்து பேசினான். ஆபிரகாம் எப்பொழுதும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற நேரம்லாம் தேவனை பற்றி பேசுவானா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் நம்ம நாட்டில் வந்திருக்குங்க, சொல்லித்தாரேன். இப்போ நான் கல்யாணம் கட்டின நாட்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண் சம்பாதிப்பான், பெண் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அதுக்காக நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினச்சேன். வேலைக்கு போகிற பெண்ணுக்கு விரோதமாக நான் பேசலை. எங்கள் காலத்தை சொல்கிறேன், 22 வருஷம் முன்னாடி எங்கள் மனசில் அதைத்தான் ஏற்றுனாங்க. நீ சம்பாதிக்கணும், நீ உழைக்கணும், நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நீ 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் பரவாயில்ல, உன் மனைவியை நல்லா வைக்கணும். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம். ஆனால் இப்போ ஒரு சந்ததி வந்திருக்கு நம்ம நாட்டில். அது கேட்குது, பாஸ்டர் பொண்டாட்டி நல்லா கவர்மெண்ட் ஜாபாக பார்த்து தாங்க. ஒருத்தன்ட்ட கேட்டேன், நீ என்னடா படிச்சிருக்கேன்னு? 8th முடிச்சிருக்கேன். இவளுக்கு யார் கேட்குது சொல்லுங்க? கவர்மெண்ட் ஜாப்ல பொம்பளை பிள்ளை வேணுமா? நான் கேட்டேன் எதுக்குன்னு. நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்துக்கலான்னு பார்க்குறேன். எப்படி? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்களும் ஹவுஸுக்கு ஹஸ்பண்டாக மாறி இருப்போம் ஐயா. எதுக்கு போட்டு இந்த பிரச்சனையை தூக்கி சமந்து வேலை செஞ்சு வேத்து கொட்டி 4 பேர்கிட்ட திட்டு வாங்கி மனைவியை நல்லா வைக்கணும், பிள்ளைய நல்லா வைக்கணும், பிள்ளைகளை கொண்டு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், ஷூவை மாட்டி விடணும், நல்ல சேலை வாங்கி கொடுக்கணும், அலைஞ்சதெல்லாம் வீணா போச்சேன்னா இப்போ சொல்கிறான், திஸ் இஸ் ட்ரெண்டு பாஸ்டருங்க. வாலிய பிள்ளைலாம் ஜாக்கிரதையாக இருந்துக்க. இப்போ ஒரு கோஷ்டி, இப்படி ஒரு கொள்ள கோஷ்டி அலையுது. அது பூரா ஹவுஸுக்கு ஹஸ்பண்டாக வாழ விரும்புது. சரியா? உங்கள் பொம்பளை பிள்ளைகளை வச்சுருந்தீங்கன்னா தாய்மார் கவனிச்சுக்கிடுங்க. பச்சையா கேட்கான், எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் நீ சாப்பிட்டீன்னா நீ சாவ முடிச்சவன்டான்னாங்க. சாரி, அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீ ரிஸ்க் எடுக்கணும், நீ தலைமை தாங்கணும், நீ வந்து மாடு பொதி இழுக்கணும், குடும்பத்தை கட்டி இழுக்கணும், இப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பெற்றோரே சொல்லி கொடுக்குறாங்களாம், இலை அந்த பிள்ளை கொஞ்சம் வசதியான பிள்ளையா இருக்குடா, நவுட்டிரு. எப்படி? நவுட்டிரு. காலம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குங்க. பொறுப்பத்த ஆண்கள். ஒரு அப்பாட்ட கேட்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அவட்ட கேட்கணுங்க. யார்கிட்ட? யோ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளையான்னு. ஓ அதா 2. அதை கூட புரியறதுக்கு தெரியல. மூத்தவன் அப்படின்னே, எத்தனை படிக்கிறான்? 10 11. இல்லை அவட்ட தான் கேட்கணும். நான் கேட்டேன், நீலாம் எதுக்குடா? தெய்வ பயத்தில் எல்கானா வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறதுல சிறந்தவன். நான் ரொம்ப ஸ்பீடாக போகணும், இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, வேகமாக கொண்டு போகிறேன். 2வது, இந்த எல்கானா 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். எல்லாரும் சொல்லுங்க, பங்கு போட்டு கொடுக்கிறதுல சிறந்தவன். அப்பா அம்மாருக்கு சொல்றேன், ஷேர், சந்தோஷத்தை பங்கு போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. சாக்ரிஃபைஸ். ஒரு தகப்பனுக்கு கர்த்தர் இடத்துல கேட்கிற ஒரு காரியம், நீ கொடுக்கிறவனா மாறணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். சில ஆண்கள்லாம் கஞ்ச பிசுனாரிகள். கடையில் போய் 40 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு 4-10 ரூபாயை 80 நேரம் எண்ணே இருப்பான். 2 முறை எண்ணுங்க, தப்பு கிடையாது. 4-10 ரூபா தான், அதை 80 முறை எண்றது.
யாருக்காவது ஒன்று கொடுக்கணும்னா. ஆனா இவாள் போற இடத்துலலாம், நான் வந்தேன் அன்னைக்கு, நீங்க என்னைய சரியா கவனிக்கல. நான் அன்னைக்கு வந்தேன், நீங்க வெறும் ரசம் தான் கொடுத்திய. ஆண்டவர் கேட்பார், உன் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நீ என்ன கொடுத்த? விளங்குதோ? அல்லேலூயா. சில வீட்டுக்கு நானும் என் மனைவியும் போவோம், ஊழியத்தில் இருக்கும் இல்லையா சொல்கிறேன். சில குடும்பத்தினர் சொல்கிறேங்க, 1.5 மணி நேரம் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், ஈவன் ஒரு டம்ளர் தண்ணி கூட தந்துருக்க மாட்டாங்க. நானா 1.25 மணி நேரம் பேசிட்டு, சிஸ்டர் த்ரோட்டு கொஞ்சம் பெயினாக இருக்குது, தண்ணி. ஓ பாஸ்டர் உங்களுக்கு தண்ணி கூட தரல. அப்போ தான் பதட்டமே வரும். நான் நினச்சிக்கிடுவேன், இவளெல்லாம் கர்த்தர் எங்கன ஆசீர்வதிச்சு எங்கன கொண்டு விட போகிறார். பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்குமே நீ இதை செய்வாயானால், பச்சை மரத்துக்கே நீ இதை செய்வாயானால், உன் மாமியார் வந்தா நீ என்ன செய்வ? கொஞ்சம் பங்கிட்டு கொடுக்கிற இருதயம் வேணும். தாவீது சிக்லாக்ல எல்லாத்தையும் திருப்பி கொண்டானா. நீங்களும் நானுமா இருந்திருந்தோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்தியன் பேங்க், ஓவர்சீஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்லாம் நிரப்பியிருப்போம். ஆனால் தாவீதை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் இதுவரைக்கும் எங்கெல்லாம் குடியிருந்தானோ, யாரெல்லாம் அவனுக்கு உதவியா இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் பங்கை அனுப்பி வைத்தான். எல்கானா வண்டர்ஃபுல் கிவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை விதைக்கிறேன். கைக்கு தெரியாம குடுங்க, கர்த்தர் உங்க கைக்கு தெரியாம கொண்டு வந்து தட்டுவார். அல்லேலூயா. குடுக்கிறதுல கஞ்சத்தனமே பண்ணாதீங்க, எண்ணாதீங்க. ஒரு முறை தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஒருத்தன் பிச்சை கேட்கிறான். ஒண்ணு நீ குடு, இல்லைன்னா போன்னு சொல்லு. மேல இருந்து சொல்றான், 2 ரூபா காயினா இருக்கு, 1 ரூபா தந்துடுறியான்னு கேட்கான். நான் சொல்றது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. பிச்சைக்காரன் சொல்றான், சரியா தாரேங்க. இவன் மேல இருந்து 2 ரூபாயை கொடுக்கான், இவன் கீழே இருந்து 1 ரூபாயை கொடுக்கான், அது கீழே விழுந்துருது. இவன் அதை புறக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப பிச்சைக்காரன் ஆயிட்டான். யாரு கொடுத்தவன் பிச்சைக்காரனா இருக்கான். ஏ குடு 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 கொடுங்க. இந்த கிவிங் ஏரியால யாரெல்லாம் கஞ்சத்தனம் பண்றீங்களோ பிளஸிங் வராது. அல்லேலூயா. எங்க வீட்டுக்கு ஒரு முறை ஒரு ரட்சிக்கப்படாத பையன் வந்தான். அவர் சொன்னார், கூட்டு வந்தவர், இவன் ஏகப்பட்ட பாஸ்டர்ட்ட இவனை கூட்டு போயிட்டேன், சர்ச்சை கூட்டு போயிட்டேன், சர்ச்செல்லாம் பொய்யுங்கிறான், பைபிளே இல்லைங்கிறான், பூரா ஏமாத்துங்கிறான், எனக்கு இயேசுவே வேண்டாங்கிறான்ட்டார். சரி, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்கான். வந்துட்டு போய் ரட்சிக்கப்பட்டான். அவர் வந்து சொன்னார், பாஸ்டர் அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான். நான் கேட்டேன் எப்படின்னேன். எங்கள் வீட்டில் அப்போ ரொம்ப கஷ்டம், ஊழியத்தை நிமித்தமாக. நான் மிஷினரியாக பெங்களூரில் கர்நாடகாவில் இருந்துட்டு வந்த புதுது, சபையில் ஆத்துமாக்களே கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு சோறு, ஒரு பருப்பு ரசம், இந்த தண்ணியான பருப்பு குழம்பு. என் மனைவிட்ட ஒரு 20 முட்டை வாங்கி கொடுத்தேன். நான் நினச்சேன் அதில் ஒரு 5 அவிப்பா, மீதி 15 நமக்கு ஒரு 2 வாரத்துக்கு வச்சிருப்பான்னு நினச்சேன். அவள் என்ன நினச்சிருக்கா, என் புருஷன் எல்லாத்தையும் அவிக்க சொல்லியிருக்கா, 20 அவிச்சிட்டா. 20 அவிச்சு அந்த பருப்பு தண்ணியோட கொண்டு வந்து தட்டில் வச்சு 20 முட்டையும் கொண்டு வச்சுட்டா. அவன் பார்த்துருக்கான், இது 20 எனக்கா? அவங்க சொந்தக்காரர் தான் வந்திருக்காங்க. அப்போ அவள் சொல்லியிருக்கா, ஆமாம் நம்ம சாப்பிட்றதுக்கு தான். அவன் வீட்டில் போய் சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையிலேயே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவிச்ச முட்டை அத்தனையும் கொண்டு வந்து பரிமாறுறாங்கன்னா அவங்க வணங்குற கடவுள் மெய்யான கடவுள் யான்ட்டான். அல்லேலூயா. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம கிவிங் உதவியா இருந்திருக்கு. நம்ம எதையுமே கொடுக்காம தூங்கு பாலா பெத்தையில் பிறந்த வரை பக்கத்தில் உள்ள எழும்ப மாட்டான். ஏன்? இவன் எச்சிகையால காக்க விட மாட்டான். சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பாடுறோம், இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். ஒருத்தன் வந்திருக்கான், யோ நிறுத்து, இயேசு நல்லவர்னு நாங்கள் கேட்டோமா? இயேசு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும், நீ நல்லவனான்னு கேட்டிருக்கான். நம்ம இன்னைக்கு ஒரே இயேசு நல்லவர், சில ஆட்கள் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கேட்காரு, நான் நல்லவர் தான்டா. பங்கிட்டு கொடுக்கிற இருதயம்.
ஆமென். சந்தோஷத்தை வீட்டில் ஷேர் பண்ணுற புருஷன், ஒரு வருமானம் நிறையா வருதா அதை குடும்பத்தோட வந்து ஷேர் பண்ணணும். நீ ஹாப்பியாக இருக்கியா, ஒரு இடத்துக்கு போறியா, குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் அதை ஷேர் பண்ணணும். மூணாவது 1:5 படிக்கிறேன் பாருங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். வண்டர்ஃபுல் லவ்வர். எல்கனா யாரு? எல்கனா யாரு? சிநேகிக்கிறவன். சொல்லுங்க, ஆண்களுக்கு சொல்லித்தாரு, சிநேகிக்கிறவன். அதுக்காக உங்களுக்கு இல்லை நினைச்சிடாதீங்க. லவ், அன்பு சகலத்தையும் மூடும், அன்பு சகலத்தையும் மன்னிக்கும். நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் வீட்டுக்குள்ள அன்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த வீடு அப்படியே போயிட்டே இருக்கும். குடும்பத்தில் அன்பு இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? அளவில்லாத அன்பு. சொல்றான் 5வது வசனத்தில், அன்னாளை சிநேகித்தபடியினால். ஒருத்தர் நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் உங்களுக்குள்ள தருவாராக. அல்லேலூயா. சும்மா இன்னைக்கு வந்து அன்புக்கு பதிலாக வேற என்னெல்லாமோ இடத்தை அடைக்குது. அது இல்லாததுனால தான் குடும்பத்தில் பிரச்சனையே, வேதனையே. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என் மேல என் மனைவிக்கு அன்பு இருந்தா என்னை மன்னிக்க முடியுங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி. என் மனைவி இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டாலும் எனக்கு என் மனைவி மேல அன்பு இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை வரும். அல்லேலூயா. அன்பு தாங்க எல்லாத்தையும் பூசும். எல்கானா அன்புள்ளவனாய் காணப்பட்டான். சில பெண்கள்கிட்ட போய் சில நேரங்களில் கவுன்சிலிங்காக பேசுவேன். அப்போ பெண்கள்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் கணவனார்கிட்ட? நான் முதல்ல நினச்சிக்கிட்டேன் 100 பவுன் நகை வேணும்னு கேட்பாங்க போல இருக்கு, ஒரு பெரிய கார் வாங்கித்தான்னு கேட்பாங்க போல இருக்கு, கழுத்தெல்லாம் நகையா போடுன்னு கேட்பாங்க போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் உண்மையை சொல்லி தரேங்க, நம்ம தேசத்தில் 99% ஆஃப் பெண்கள் சொன்ன காரியம், அவர் என்கிட்ட அன்பாக இருக்கணும், அவர் என்கிட்ட பாசமாக இருக்கணும். ஏங்க அவர் சம்பாதிக்காட்டினா பரவாயில்லையா, கஞ்சி குடிச்சுக்கிறேங்க. ஏங்க உங்களுக்கு நகை வாங்கி தரேன்னா பரவாயில்லையா, நோ ப்ராப்ளங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி தரேன்னா அதெல்லாம் பரவாயில்லைங்க. அவர் என்கிட்ட அன்பாக இருந்தா எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரிங்க. அல்லேலூயா. இதுல குழப்படி வரும்போது தான் அவ என்ன செய்யறா தெரியுமா? அட புறம்போக்கு பயல, நீ அன்பை செலுத்த மாட்டுக்கல்ல 100 பவுன் நகை போடு, நீ அன்பை செலுத்த மாட்டுக்கல்ல வீட்டை கட்டு, நீ அன்பை தர மாட்டுக்கல்ல எனக்கு கார் வாங்கி விடு. நான் சொல்றது உண்மையா இல்லையா? சொல்லுங்க. நிறைய பெண்களுக்கு ஆகா நமக்கு இப்ப அந்த புத்தியில தான் இருக்கோமோ? புரியுதா? ஆண்கள் அன்பை கொடுத்தான்னா எந்த பெண்ணும் தங்கம் கேட்கறது இல்லைங்க. இந்திய தேச பெண்களை நான் பெருமையா சொல்றேன். அவங்க கேட்கறதெல்லாம் ஒரு 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 அரவணைப்பு, ஒரு அன்பான வேர்டு. நான் இருக்கமா பாத்துக்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க வீட்டுக்கு தேவை. அப்புறம் ஆண்களுக்கு நாப்பில் பெண்கள்கிட்ட என்ன நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? கொட்டி உங்கள் வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் இங்கே கொண்டு கொடுன்னா சொல்கிறோம். பாசமாறு, கொஞ்சம் நேசமாக கூப்பிடு. அல்லேலூயா. சபையில் இதை பேசல. இன்னைக்கு நிறைய சபையில் இதை பேசினாலே கெட்ட வார்த்தை நினைக்கிறோம். அதனால தான் குடும்பங்களுக்குள்ள நிறைய சீரழிவுகள். இன்னைக்கு எல்லா சபையும் இந்த கருத்துக்களை, குடும்பங்களுக்கு தேவையான கருத்துக்களை போதிக்க ஆரம்பிக்குமானால் குடும்பங்கள் செழிக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இது தேவைதானங்க. யாருக்கு தேவையில்லை? இங்க வாரேன் வந்து இறங்கின உடனே பாஸ்டர் அப்படின்னு முடிச்சுட்டு அந்த பக்கம் போனாருன்னா பிரசங்கம் ஓடுமா? பாஸ்டர்மா அப்படின்னு இந்த பக்கம் போனாங்கன்னா எனக்கு ஓடுமா? கேட்ல வந்து பாஸ்டர் வெல்கம், பிரைஸ் தி லார்ட், வாங்க நீங்க வந்து எனக்கு சந்தோஷம். பிரசங்கம் எப்படி வருது? வீட்டுக்குள்ள போன உடனே அன்பான 4 வார்த்தையை சொல்லுங்க, வீடு மலர்ந்து பூத்து குலுங்குமே. அல்லேலூயா. நேசிக்கிற தன்மை நமக்குள்ள வேணும். நாயை நேசிக்கிறோம், பூனையை நேசிக்கிறோம். சில பெண்கள்லாம் பூனைக்குட்டியை வாங்கி சாலை மீன் வாங்கி போடுறா, ஆனால் புருஷனை சாலையா நடத்துறா. நேசம் இல்லை, பாசம் இல்லை. வேர்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானா? அப்பா அப்படின்னா அது ஒரு என்னங்க பிரின்ஸப்பா.
ஒரு வீட்டுக்கு நானும் எங்கள் அண்ணனும் விசிட்டிங் போயிருக்கோம். அந்த அம்மாட்ட எங்கள் அண்ணன் கேட்குறாரு, எங்கள் அண்ணன் பாஸ்டர், நான் பிலீவர். அம்மா பிரதர் எங்க? அது போயிருக்கு. நான் கேட்டேன், ஆடு மாட கேட்கலையே நம்ம அண்ணன். ஏம்மா பிரதர் எப்போ வருவாங்க? அது வரும். எனக்கு இன்னும் சந்தேகம் வலுக்குது. அண்ணே வீட்டுக்கார கேட்காரு, இந்த அம்மா ஆடு மாட பேசுற மாதிரி பேசுது. ஏம்மா அவர் சாப்பிட்டு போனாரா? இல்ல, அது வெளியே கொட்டிக்கும். நான் எங்க அண்ணன்ட்ட சொன்னேன், ஒரு மாதிரி லாங்குவேஜ் இருக்கு அண்ணன். அண்ணன் சொன்னாங்க, பொறுத்துரு, இதோட நிறுத்தினதுக்கு சந்தோஷப்படு, அல்லையா சொல்லிக்க. இன்னும் டீப்பா போனீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நம்ம சோம் பண்ணி இடத்தை காலி பண்றது நமக்கு சேஃப். சொல்லுங்க. சில வீட்டுக்காரெல்லாம் வர்ற நேரத்துக்கு மனைவி குளிச்சு பரப்பிட்டு பூ வச்சு பவுடர் போட்டு வாசல்ல நிற்பா. சில வீட்டுக்காரன் புல்லட்டு 4வது கிலோமீட்டர்ல கேட்கும் போதே இங்க பதறி ஓடுவா. எல்லாம் சில வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் முதல் கொண்டு பதறி அடிச்சு கக்கூசில போய் உட்கார்ற குடும்பம் எல்லாம் இருக்கு. வர்றான் யா ஒருத்தன். சொல்லுங்க. வீட்டுக்குள்ள ஒரு அன்பான வார்த்தை, டார்லிங் ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கியா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், நீ எனக்கு கிடைச்சது சூப்பர். எங்க பைபிள் சொல்கிறதான் சொல்கிறேங்க. நம்ம சொல்லலை, உலகத்தான் அதை இன்னைக்கு சினிமாவாக எடுத்துகிட்டு இருக்கான், போர்ட்ரேட் பண்ணுறான். ஆமென், அல்லேலூயா. சபையில் கூட ஏன் இப்படி பிரித்து வச்சிருக்கோம் தெரியுமா? பக்கத்தில் வச்சா சண்டை வரும். அவன் சொல்கிறான், வீட்டில் தான் முடியல சாமி, சர்ச்சிலையாவது ஒரு 2 மணி நேரம் நான் தனியாக உட்கார்றேனே. அப்படி தானே இங்கே உட்காந்துருக்கீங்க? சும்மா சொல்கிறேன் விளையாட்டுக்கு. வீட்டுக்குள்ள ஒரு நல்ல வார்த்தை, அழகான வார்த்தைகள் 1000 இருக்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கெட்ட வார்த்தை. உங்கள் அப்பன் பெரியவனா, உங்க அம்மா பெரியவளா, உன்னை கெட்டி நான் சீரழிஞ்சது போதாதா, ஏன் விளங்காமல் போகிறவளே, இவா ஏன் நாசமாக போகிறவனே, உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் ராஜேஷன், அவனை கெட்டியிருந்தா நல்லா இருக்கும். எப்போ? 25 வருஷம் கழிச்சு. நல்ல வேளை ராஜேஷை நீ கெட்டலை. நீ ராஜேஷை கெட்டிருந்தீன்னா ராஜேஷ் தூக்கு போட்டு செத்துருப்பான். அது வேற. கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டுங்க. உன்னை கெட்டியிருக்க போல அவனை கெட்டியிருக்கலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். 1:8 வாசிக்கிறேன் பாருங்க. அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? கன்சோல் பண்றான். நம்ம வீட்டுக்கு போறோம், மனைவி அழுதுட்டு இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு? சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம், முதல்ல கண்ணீர் வடிக்கா பாஸ்டரவா. என்ன கண்ணீர்? சும்மா சும்மா அழுவா பாஸ்டர். எல்கானா சொல்றான், ஏன் அழுற? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஏன் அழுற? வீட்டுக்காரர் துக்கமா இருந்தாருன்னா என்ன கேட்கணும் நீங்க? ஏங்க அழுறீங்க? நான் இருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவன் 100 பொன் நகையோட தான் அடுத்த நாள் வருவான். நான் சொல்றது விளங்கிச்சா? அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. அவன் துக்கத்தோட வரும்போது கேளுங்க, ஏன் இன்னைக்கு உங்க முகம் டயர்டா இருக்கு? ஏன் எதுவும் இடையில யாரையும் பார்த்தீங்களா? இடையில எதுவும் பிரச்சனையா? அப்படி கேட்டு பாருங்க, வீடு குதூகலப்படும். நம்ம நல்லா இருக்கும் போது நல்லா பயன்படுத்திக்கிட வேண்டியது, அப்படிதானா? ஆமா. புருஷன் பெலனா இருக்கும்போது அவனை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவர் பார்த்துக்கிடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்கானா சொல்றான், ஏன் அழுற? why are you crying? நான் இருக்கும்போது உனக்கு ஏமா அழுக? இந்த வேர்ட்லாம் வீட்டில் பேசப்படுதா? கேட்குறேன், பேசப்படுதா? ஏன் ஏன் பேசப்படலை? அன்பு இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. அழுதாலே விட்டுட்டு ஓடிடுறோம். சொல்லுங்க, விட்டுட்டு. பொம்பளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே புருஷன்காரன் நேர ட்ரெயின் ஏற்றி அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறது. அங்கே போய் சாவு. நான் சொல்கிறேன், 2 நாள் உன் கூட வச்சு லீவை போட்டுட்டு கவனிச்சேன்னா 20 நாள் பார்க்கக்கூடிய வியாதி 2 நாளில் அவளுக்கு சரியாயிடும்.
திருமணமானவர்களுக்கு சொல்கிறேன். பவுல் சொல்கிறார், கணவனும் மனைவியும் பிரியக்கூடாது. நீ முத பிரசவத்துக்கு போ, இல்லை 7வது பிரசவத்துக்கு போ. இஷ்ட தாய் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற சுபாவம். சொல்லுங்க, 2 பேரும் ஏன் சேர்க்கிறாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் வார்த்தை பேசணும். அம்மா கேட்கணும், நீங்கள் ஏன் டல்லாக இருக்கீங்க? அவர் கேட்கணும், நீ என்னைக்கு டல்லாக இருக்கிற நான் இருக்கும்போது? அவன் சொல்கிறான், எல்கானா 10 பிள்ளைகளை காட்டிலும் வேர்டு எப்படி வருது பார்த்தீங்களா? வேர்டு எப்படி வருது? நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் தெரியுமா? உனக்கு தான் ஒரு பிள்ளை பிறக்கலையே, உன்னைய வச்சு நான் என்னத்தை கண்டேன்? ஆனா வந்து அல்லேலியா போட்டுக்கிட்டு இருப்போம். ஏசு ராஜா முன்னே செல்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் முன்னையும் போல பின்னையும் போல, நான் உன் சைடில் போய் பல வருஷம். ஒரு ஆறுதல் வார்த்தை. அல்லேலூயா. அதுக்கு தாங்க சேர்த்துருக்காரு. அதுக்கு தான் நம்மளெல்லாம் சேர்ந்து வாழ வச்சிருக்கிறார். கன்சோல். ஏன் அழுற? கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி எல்கானாவை முடிக்கிறேன். பாருங்க, நேரமும் வேகமாலாம் போகுது. வெரி குட். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும். 1வது அதிகாரம். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். போதுமா. கடைசியா எல்கானாவை பற்றி ஒன்று சொல்லித்தரேன். இப்ப எல்கானா சொல்றாரு, நான் சர்ச்சுக்கு கிளம்புறேன், எப்பவும் வர்றது மாதிரி நீனும் வா அப்படின்னு சொல்றான். அண்ணா சொல்றாங்க, இந்த வருஷம் நான் வரல, காரணம் புள்ள பச்சை குழந்தையா இருக்கு, நான் கொண்டு வந்துக்கிட மாட்டேன். அடுத்த வருஷம் வரும்போது பிள்ளைய கொண்டு போய் நாங்க விட வேண்டியது இருக்கிறபடினால் என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அண்ணாள் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய். என்னது? இன்னைக்கு நிறைய ஆண்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான், உன் இஷ்டப்படி செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் ஏன் இஷ்டப்படித்தான் நடத்துவேன். சொல்லுங்க. நிறைய பிரச்சனைக்கு காரணம், நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற சிக்கல் என்னன்னா, என் விருப்பம் தான் நிறைவேறணும். என் வீட்டில் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளம் 2 பேர் விருப்பமும் நிறைவேறணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் குடும்பம். சில வீட்டில் ஆண் ஹிட்லரா இருப்பான், நான் அசைந்தால் அப்படிம்பா, சத்தம் கேட்கக்கூடாது மூச்சு அப்படிம்பா. சில வீட்டில் ஏசபேல் இருப்பாங்க. சொல்லுங்க. அவ சொல்லுவா, நான் அசைந்தால் அப்படின்னு நிப்பா பாருங்க, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கணும். இங்க யாரும் ஏசபேல் இருக்கீங்களோ? இங்க யாரும் ஹிட்லர் இருக்கீங்களோ? இல்ல. இருந்தா மாறுங்க. நம்ம மனைவிக்குன்னு விருப்பம் இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்குன்னு விருப்பம் இருக்கு, நம்ம புருஷனுக்குன்னு விருப்பம் இருக்கு. அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, அவங்க விருப்பத்தில் இருக்கிற நியாயங்கள் என்ன? அல்லேலூயா. எல்கானா சொல்றான், உன் இஷ்டப்படி செய். எவ்வளவு முக்கியமான காரியம் தெரியுமா அது? இது வரைக்கும் குழந்தைய இல்லாத ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. ஆணுக்கு தெரியும், இந்த குழந்தைய கொண்டு போய் நான் நிரூபிக்கணும் எல்லாருக்கும், இந்த குழந்தைய தூக்கிட்டு போறது எனக்கு பெருமை, நீ வா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் வரலங்கும் போது அவன் சொல்றான், உன் இஷ்டப்படி செய். அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா. இது நிறைய ஆண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு இது வரவும் செய்யாது. புரியுதா? பெண்கள் படுகிற பாடுகள்ல ஆண்கள் பங்கெடுக்கிறதே கிடையாது. அவனுக்கு தலைவலின்னா 4 பேர் சுத்தி நின்று தலை அமுக்கணும், புள்ள வந்துடணும், பொண்டாட்டி வந்துடணும்,
பொண்டாட்டிக்கு அம்மா வந்துடணும், அக்கா தங்கச்சி இருந்தால் வந்துடணும். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்கள உன் இஷ்டப்படி செய்யின்னு சொல்லவே மாட்டோம். அப்படிதானா? சேலை எடுத்து கொடுத்தா கூட அவளுக்கு ப்ளூ பிடிக்கலன்னா ப்ளூவை தான் எடுத்துக்கொண்டு இதை கட்டு, உன் முகர கட்டைக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க. அவளை அழகுபடுத்துறதுக்கு பதிலாக அசிங்கப்படுத்துகிற ஆண்கள் இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா 6 சேரீ எடுத்து தந்தாங்க. ரொம்ப என் மனைவிட்ட கொடுத்து, பாஸ்டர்மா இதை நீங்கள் கட்டுங்க. என்ன அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. என் வீட்டுக்காரர் என்ன கட்ட விட மாட்டார். பத்தியில நமக்கு சேலையை கத்தர் வேற வழியில் கொண்டாடுறாரு, அது வேற. ஆனால் அவர் அனுமதிக்க மாட்டேங்கிறார். காரணம் என்ன? கேட்டால் சொல்கிறாரா, நீ அழகாக இருக்கக்கூடாது, நீ அசிங்கமாக இரு. எல்கானா சொல்கிறார், உன் இஷ்டப்படி இரு. இன்னைக்கு சொல்லித்தாரேன், நம்ம வீடுகளில் மனைவிமார்களை கொஞ்சம் உன் இஷ்டப்படி செய்யுமா, நீ ஜாலியாக இரு, உன் விருப்பத்துக்கு செய். இப்போ துணி துவைக்க முடியலையா விட்டுரு, இப்போ ஒற்றை அடிக்க முடியலையா விட்டுரு அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் தலைக்கும். அல்லேலூயா. சார் நேரம் இல்லை, இன்னும் நிறைய விளக்கி கொடுக்கலாம், பட் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன். 2வது அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி இருந்தா, அவ யாரு? எல்லாரும் சொல்லுங்க. ரொம்ப அழகான பெண். இந்த எல்கானா பண்ண ஒரு தப்பை சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததுனால, அவன் எல்கானா அண்ணால கட்டி குழந்தை இல்லைன்னொடனே பெண்ணினால கட்டினான். அது பழைய ஏற்பாட்டில் பெரிய பாவமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆண்டவர் அதுக்கு சில அங்கீகாரங்களை கொடுத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை. ஸோ அந்த ஒரு தவறை நான் சொல்லாமல் இதிலேருந்து போகக்கூடாது. இதுதானா? அதை அவர் ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சுருக்கிறார், விட்டுருவோம். பட் பெணினாள்னு ஒருத்தி இருக்கா உள்ள. எல்லாரும் சொல்லுங்க, யார் இருக்கா? அன்னாள் வேற, எல்கானா வேற, பெணினாள் வேற. எல்லாரும் சொல்லுங்க, பெணினாள் வேற. இவளுக்கு ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதம், ஏற்ற காலத்தில் எல்கானா, ஏற்ற காலத்தில் பிள்ளைகள், சகலமும் இவளுக்கு நேர்த்தியா நடக்கு. ஆனா இவளை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப கேடுகட்ட ஒரு லேடி. எல்லாரும் சொல்லுங்க, பெணினாள் யாரு? அதில் பாருங்களேன், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை, சில ஆட்களுடைய கேரக்டரே இதுதான், துக்கப்படுத்துவாங்க, மனமடிவாக்குவாங்க. சொல்லுங்க, எப்படி பண்ணுவாங்க? அவங்க இருந்தாங்கன்னா அங்க 4 பேர் அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு இவங்களை கூட்டு போங்க, 4 பேர் அள வச்சிருவாங்க. ஒரு சர்ச்சுக்கு இவங்களை கூட்டு போங்க, 4 பேர் அள வைப்பாங்க. சில ஆட்கள் சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் துக்கப்படுத்திக்கிட்டே வாழ்வாங்க. எப்படி வாழ்வாங்க? அவங்களுடைய நேரப்போக்கே 4 பேர் அழணும். பழைய காலத்துலலாம் நம்ம ஆட்கள் சினிமா தியேட்டரில் போய் அழுதுட்டு வரோம். எங்க தாத்தா வெளியே வரும்போதே கண்ணீரோடு வருவாங்க, சிவாஜி செத்து போயிட்டாடா. கேட்பேன் எங்க தாத்தாட்ட, தாத்தா அழுறது பிடிக்குமா? ஆமாடா, எனக்கு அழுற படம் ரொம்ப பிடிக்கும். சில ஆட்களுக்கு அள வச்சு பார்க்கறதுலே சந்தோஷம். அப்படிதானா? சில தவப்பமார் வருவான் பாருங்க, நல்லா தொட்டில புள்ள தூங்கிட்டு கிடக்கும். என்ன தூங்கிட்டு கிடக்கும், நைஸா கிள்ளி விட்டுருவான். அது வீல் அப்படிங்கும், பத்தியா என் புள்ள நல்லா அழுது. சில புத்தி பக்கத்தில் இருக்கிற ஆளை சந்தோஷமா இருக்கவே விடாது. சொல்லுங்க, எப்படி விடாது? இப்போ உங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, நான் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு ஒரு வார்த்தை பிடிச்சி அல்லேலூயா அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் அல்லேலூயா சொல்லணும். நீங்க என்ன சொல்றது? ஏன் அவன் என்ன சொல்லிட்டான், கெட்ட வார்த்தையா பேசிட்டான். அதாவது இந்த ஆட்களுக்கு யாரும் சிரிக்கக்கூடாது. சில புருஷனுக்கு பொண்டாட்டி சிரிச்சா போதும், அன்னைக்கு உடைச்சிருவான் பானையை. நிறைய ஆளை பார்க்கிறேன் சர்ச்சில், ஒருத்தர் கொஞ்சம் சந்தோஷமா பாட்டு பாடிட்டா அந்த ஆளுக்கு பிடிக்காது. இவருக்கு என்ன பிடிக்கும்? சர்ச்சில் என்ன ஆளும் டெத் சர்வீஸ் நடக்கணும், ஃபியூனரல் சர்வீஸ். பரலோகமே என் சொந்தமே என்று இன்னைக்கு சபை நல்லா இருந்துச்சு. சர்ச்சில் கொஞ்சம் பேர் சிரிச்சாங்க. அது எப்படி சர்ச்சில் சிரிக்கலாம்? சொல்லுங்க. பெண்ணினால் லைஃப். நான்லாம் சொல்லியிருக்கேன், சர்ச்சுக்கு வந்தாதான் ஜாலியே.
சர்ச்சில் சந்தோஷமா இருக்கலாம். எங்க சர்ச் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஹோலி உண்டு, ஆனா ஜாலியும் உண்டு. சொல்லுங்க, பெண்ணினால் மாதிரி நான் இருந்தாலே 4 பேரை அள வச்சுக்கிட்டே இருப்பேன்னா இன்னைக்கு மனம் திரும்பு. எத்தனை குடும்பத்தார கையில தந்திருக்காரு. இப்ப எனக்கெல்லாம் ஒரு மனைவி 2 பிள்ளைகளை தந்திருக்காருங்க. இந்த 3 பேரை சிரிக்க வைக்கலன்னா நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இந்த 3 பேரை தான் என்ன நம்பி தந்திருக்காரு. இந்த 3 பேரையுமே என்னால சிரிக்க வைக்க முடியல. மனமடி வாக்குறேன், டெய்லி அள வைக்கிறேன், டெய்லி கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கிறேன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம் விளங்குதோ? பெண்ணினாளின் ஆவி சபையில் ஒளிக. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பெண்ணினாளின் ஆவி குடும்பங்களில் சபைகளில் ஒளிந்து போவதாக. ஒரு ஆள் நல்ல சட்டை போட்டா பிடிக்காது, பட்டுச்சேலை கட்டிட்டு ஒரு லேடி வந்துட்டா பிடிக்காது. என்ன இன்னைக்கு பட்டுச்சேலாம் கட்டி வைக்க, இவளுக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க அழுதுகிட்டே வரணும். என் புருஷன் சரி இல்லை, நல்லது சோத்திரம் சிஸ்டர், கத்தர் நல்லவர். இந்த மாதிரி ஆட்கள்ட்டெல்லாம் சேராதியே. நீ அழுத அவளுக்கு சந்தோஷம், அப்படியா கத்தர் நல்லவருங்க, அடிச்சுட்டானோ வெரி குட், கத்தர் நல்லவர். பெண்ணினாளின் ஆவி சபைக்கு ஆகாது. சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போனேன்னா என் வீடு என்ன தேடணும். நான் 2 நாள் ஊரில் இல்லைன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன தேடணும். என்னை தேடலைன்னா நான் விளங்காத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? நான் சபைக்கு 1 வாரம் வரலன்னா என் பிள்ளைகள் அத்தனை எனக்கு ஃபோன் போட்டு கேட்கணும், பாஸ்டர் போன சண்டே நீங்க இல்லையா என்ன ஆச்சுன்னு கேட்கணும். ஒருத்தரும் கேட்கலன்னா நான் சரியா வாழலன்னு அர்த்தம். எல்லாம் முடிவு பண்ணிட்டு சனியன் போயிட்டான், அன்னைக்கு நல்ல வேலை வேற ஒரு ஆளை விட்டுருக்கான், அப்படி நான் வாழக்கூடாது. பெண்ணினாள் அள வைக்கிறவள், துக்கப்படுத்துகிறவள். எப்ப பாருங்க பெண்ணினாள் இருக்கிற இடம் அழுகை. ஒரு வீட்டுக்குள்ள பெண்ணினாள் இருந்தா அந்த வீடு அழுதுகிட்டே இருக்கும். சார் ஹேனாக்கு வாங்க, அண்ணாளுக்கு வாங்க. இந்த அண்ணாள் ஒரு 5-6 காரியங்கள் அண்ணாள்கிட்ட வேகமா சொல்றேன், நல்லா கிராஸ் பண்ணிக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. நம்பர் 1 வசனம், 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். எல்லாரும் எழுதிடுங்க, கர்த்தரை நோக்கு, கர்த்தரை நோக்கு. நான் நம்புறேன் ஹேனாவுக்கு எத்தனையோ மருத்துவர்கிட்ட எல்கானா கூட்டிட்டு போயிருப்பான். உண்மையா இல்லையா? பைபிள்ல பாருங்க, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது, அவள் தன் சொத்துக்களை எல்லாம் விற்று யார்கிட்ட போனாலாம்? வைத்திட்ட போனா. கொடுத்தாளா? கொடுத்தா. சுகமாச்சா? ஆகல. கடைசி என்ன வந்தா? இயேசுகிட்ட வந்தா. நல்லா சொல்லித்தாரேன், இந்த உலகத்துல சில பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போனா சரியாயிரும். இந்த உலகத்துல சில பிரச்சனைக்கு வக்கீல்கிட்ட போனா சரியாயிரும். இந்த உலகத்துல சில பிரச்சனைக்கு இறங்கி போனா சரியாயிரும். இந்த உலகத்துல சில பிரச்சனைக்கு நல்லா சாட்டா சரியாயிரும். ஆனா சில பிரச்சனைக்கு தேவனை நோக்குனா மட்டும்தான் சரியாகும். அல்லேலூயா. நீங்க தேவனை நோக்குற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எவர்கிட்ட போனாலும் ஒன்றும் நடக்காது. நிறைய பேருக்கு இந்த ஞானம் இல்லை. நான் சொல்றேன், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இந்த அறிவு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி வந்திருக்குமானா, அன்னைக்கு இயேசு இல்லை, சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரச்சனைய தேவனை நோக்க வேண்டிய பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க மனிதனையும் போலீஸ் ஸ்டேஷனையும் வக்கீலையும் சொந்தக்காரனையும் எம்எல்ஏயையும் எம்பியும் நம்புவீர்களானால் முட்டையோடு வருவீர்கள், பொரிச்ச முட்டையோட வருவீர்கள். உங்க பிரச்சனை என்னங்கிறத முதல் இனம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனை நோக்கி நிற்க வேண்டிய பிரச்சனைக்கு மனுஷனை நோக்கி நின்னா கதை நடக்காது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அன்னாள் செய்த காரியம், அவள் தன் பிரச்சனைக்கு யாரை நோக்கினாள்? தேவனை நோக்கினாள். சாரிபாத் விதவை வீட்டில் சோறு கிடையாது, மாவு கிடையாது, என்ன கிடையாது. அங்க பணக்காரன் வர்றதுனால தீர்வு கிடையாது, ஒரு ஆட்சி மாறுறதுனால அங்க தீர்வு கிடையாது. அங்க எது வரணும்? காட்ஸ் வேர்டு வரணும். ஒரு தீர்க்கதரிசி அங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை சொன்னா அந்த வீடு மாறும்.
இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுங்க, உங்க பிரச்சனைகள்ல சில பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காததுக்கு காரணம் நீங்க இன்னும் அந்த பிரச்சனையை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரவில்லை. அன்னாள் தேவனை நோக்கினாள். நம்பர் 2, 11வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமக்கு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் பொருத்தன. முதலாவது சொன்னேன் கர்த்தரை நோக்குங்கள், ரெண்டாவது சொல்றேன் பொருத்தனை செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் சில காரியங்களுக்கு பொருத்தனை மிக மிக அவசியம். ஆண்டவரே இதை நான் செய்றேன், நான் அதை திரும்ப உமக்கு தருகிறேன். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரசங்கம், இதே 2 மணி நேரம் பேசலாம். இந்த பொருத்தனை மட்டுமே 2 hours மெசேஜ். பட் அதை நான் இப்போ விளக்க இறங்கினேன்னா அடுத்த காரியம் போயிடும். பொருத்தனைகளின் தேவன், எல்லாரும் சொல்லுங்க, அவர் பொருத்தனைகளை மறவாதவர். பொருத்தனை பண்ணுங்க, குடும்பத்தில் போய் இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. நான் அன்னையில இருந்து அன்பா இருப்பேன். நல்ல சந்தோஷமா இருப்போங்கிற பொருத்தனைகள் குடும்பத்தில் ஏறெடுக்கப்படுவதாக. நம்பர் 3, 1:12 சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம், எவ்வளவு நேரம்? கிடைக்கிற வரைக்கும். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வருகிற வரைக்கும் முழங்கால விட்டு எழும்பக்கூடாது. யாக்கோபு சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். கர்த்தர் சமூகத்தில் வெகு நேரம் உட்கார பிரயாசப்படுது. சில ஆட்களுக்கு இங்க வந்தாதான் தூக்கமே வரும். சில ஆட்களுக்கு இங்க வந்தாதான் மணிய பார்ப்போம். சில ஆட்கள்லாம் கேட்பாங்க, 2 மணி நேரம் ஆராதனை போதாதா பாஸ்டர்? மதுரை ஜிஹெச்ல போய் பார்த்தா, ஒரு முறை உள்ள யாருக்கும் போயிருக்கேன், ஒருத்தன் வலது கால தலைகீழ தொங்க விட்டு மேல ஒரு ரோல் போட்டு ஒரு பெரிய கல்லை தொங்க விட்டுருக்கு. ஒரு பெரிய பாறைக்கல்லை தொங்க விட்டுருக்கு. அவன் காலை தூக்கி போட்டு கிடக்கான். மனசுல நினைச்சேன், இப்ப 2 மணி நேரம் ஆராதனையில் இருக்கிறதுக்கு பயப்படுவான? சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு நல்ல காலை தந்து நல்ல கையை தந்து நல்ல ஃப்ரீயா உலாவ வச்சா இங்க வந்து யானை மாதிரி கொட்டாய் விட்டுட்டு இருக்க வேண்டியது. உள்ளுக்குள்ள பிசாசின் ஆவி. சில மாத்திரை போட்டிருக்கவங்க நான் சொல்லலை. சிலர் மாத்திரை போட்டிருப்பீங்க ஏதோ வியாதிக்கு, அது கொஞ்சம் உங்களை கிறக்கும், அவங்கள நான் சொல்லலை. நல்லா வச்சிருக்காருல்ல, ஏன் கூட ஒரு 1/2 மணி நேரம் இன்னைக்கு போனா தான் என்ன? சொல்லுங்க. பல்லு வலி வந்துடுது, கொட்டையுது, புட்டிங்கிடலாமா நமக்கே தோணுது. ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர் சொல்றாரு 10 டோக்கன் இருக்கு சார், மெதுவாக வாங்க. பல்லு வலியோட உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்க. இங்க பல்லு வலியோடய உட்கார வச்சிருக்கோங்களே, சேரை போட்டு ஏசியை போட்டு ஃபேனை போட்டு சகலத்தையும் செஞ்சு சாப்பாடை செஞ்சு டீயை செஞ்சு வடையை செஞ்சு கொடுத்தா இங்கேருந்து முருமுகு, என்ன இவர் ரொம்ப நேரம் பேசுறாரு ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று அப்போ அங்கே விட்டு கல்லை கட்டி தொங்க விடுறேன், கொடுக்க வரியா? சொல்லுங்க. நீ சபைக்கு சொல்லித்தரேன், இந்த சபைக்கு வந்துட்டு மணியை பார்க்குற சோழி மாறட்டும் வாழ்க்கையில். தாவீது சொல்றாரு, 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்றதை விட ஒரு நாள் ஆலய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறது மேலுங்கிறார். படிக்கிறத பூரா படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதி பிரைஸை வாங்கி பட்டயத்தை வெளியே கொண்டு தொங்க விட்டுற வேண்டியது வீட்டில். இங்க நான் வந்து எப்ப முடிப்பிய? என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசுறாரு, இன்னைக்கு என்ன ஆராதனை வேக மாறி போகுது? ரகசியத்தை சொல்லித்தாரேன், ஆசீர்வதிக்கணும்னா சபையில் ரொம்ப நேரம் உட்காரணும். பாஸ்டர் உங்களெல்லாம் கம்பை வச்சு அடிச்சு பத்தணும், ஏய் வீட்டுக்கு போ. உங்களை பார்த்து ஐயா போங்கய்யா வீட்டுக்கு போங்கய்யா, தயவு செய்து போங்கய்யா. நீங்க பாஸ்டர் இன்னொரு 1/2 மணி நேரம் பாஸ்டர். அந்த ஐயா பார்த்து ஐயா நீங்க போங்கய்யா, அவரு தான் கேட்க மாட்டேங்காரு, நீங்களா அப்படி சொல்லணும் அவரு. ஆனா இங்க என்ன நடக்கு? நாங்க இங்க எப்பண்டா என்னாத்துமாவே. ஒரு நாள் இப்படி தான் ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிவிட்டாரு, பிரசங்கத்துக்கு பாதியில அந்த 103ஆம் சங்கீதமா அதை வாசிச்சுட்டார். 4 பேர் எழும்பி போயிட்டான். அவன் என்ன நினைச்சிருக்கான், பாஸ்டர் எப்பவும் என்னாத்துமாவே எப்ப சொல்லுவாரு, பின்னாடி பெரம்ப வச்சு அடிச்சிருக்காரு. ஓடல உள்ள ஓடல. பாஸ்டர் முடியலையா? நான் சங்கீதத்தை வாசம்ல. ஏன் கொஞ்சம் பிந்தி எழும்பி போனா என்ன கெட்டா போகுது? தியேட்டர்ல தான் இந்த படம் முடிஞ்ச உடனே எல்லாரும் நினைச்சுவான். சொல்லுங்க,
போகும்போது பாருங்க இடுக்கமான வழியில் விடுவான். ஒவ்வொருத்தரா போகணும். எனக்கு பழைய அனுபவம் இருக்கு, அதை சொல்றேன். நஞ்சி பிஞ்சு இப்படி உள்ள போகணும். ஆனா படம் முடியும் போது 4 பெரிய கேட்டை திறந்துருப்பான், மாடு மாதிரி பத்தி விடுவான். சர்ச்சும் அப்படித்தானே இருக்கு. வரும்போது பாட்டு எங்க எஸ்தர் சிஸ்டரை காணும், வரல. சரி, இங்க ஐசக் பிரதரை காணும். 2வது பாட்டு எஸ்தர் சிஸ்டர், அப்போ தான் பிள்ளைய தூக்கிட்டு அப்படி மெதுவாக உள்ள வரும். இங்கே யாரும் எஸ்தர்னு இல்லையே, உங்களை சொல்லலை. சரியா, நாங்கள் கதவை பார்த்து ஜன்னலை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து 4வது பாட்டு படிக்கும்போது தான் சர்ச்சு. ஆனால் என்னாத்துமாவே போடும்போது ஒரு புழுதியை கிளப்பிட்டு போறியே பாருங்க வேகம். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் புழுதியை கிளப்பின மாதிரிலாம் போறிய. ஒரு 10 நிமிஷம் இருப்போம். நமக்கு இவ்வளோ நேரம் புத்தி சொன்ன பாஸ்டர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், சுகமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்கா கேட்போம். எந்த புத்தியும் இல்லையே. பக்கத்து விசுவாசிட்ட பேசுவோம். என்னங்க வந்தீங்களே, இந்த சர்ச்சுக்கு வந்தீங்களே, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசினாரா, ஒரு 2 வார்த்தையை கேட்டுட்டு சந்தோஷமா மெதுவா போங்களேன். பறக்கிறது சொல்லுங்க. அன்னாள் வெகு நேரம் ஜெபித்தாள். அல்லேலூயா. பாருங்க டைம் முடிஞ்சு போச்சு. சீக்கிரமா போட்டா அல்லது கூட ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டா? எத்தனை பேர் எடுத்துக்கிடலான்னு சொல்றிய? சரி, வீட்டில் போய் திட்ட மாட்டீங்களே, வந்ததும் வந்தாரு. சரி, ஓகே. இப்போ அடுத்ததுக்கு போறேன் பாருங்க. 1:13 வாசிக்கிறேன். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எங்க பேசினா? ஜெபம்ங்கிறது வாயில இல்லை, எண்ணங்கள்ல. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு எத்தனை இருதயம் பேசிச்சு? உங்க இருதயம் எல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க. இங்க இருக்கா? இருதயம் எங்க இருக்கா? கை வைங்க பார்ப்போம். எங்க இருக்கு? இங்கயா? லெஃப்ட் ஹேண்ட் சைடா? ஐயா சென்டர்ல வச்சிருக்கிய? ஓ லெஃப்ட். நல்லா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இருதயம் எதுக்கு பயன்படுது சொல்லுங்க? இருதயம் எதுக்கு பயன்படுது? ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது. ஆனா நம்ம எல்லாரும் இருதயத்தை எதுக்கு அடையாளமா சொல்றோம்? அவளுக்கு இருதயமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பே இல்லை. இருதயம் எதுக்கு அடையாளம்னா நம்முடைய எண்ணங்களுக்கு அடையாளம். அவன் இருதயம் சரியில்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் புத்தி, அவன் எண்ணம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்தா எது பேசணும்? எண்ணம் பேசணும். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு எது பேசுது? நிறைய பேர் ஜெபத்துக்கு வாய் தான் பேசும். ஆனா ஆண்டவர் ஜெபத்தில் எதை பேச விரும்புறா தெரியுமா? உங்க எண்ணம் பேசணும். நான் அதனால தான் சொல்லுவேன், சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுனாலலாம் கதை கிடையாது. யாருக்கெல்லாம் ஹார்ட் ஆண்டவரோட பேசுதோ அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம நிறைய ஜெபம் கேட்டு பழகிட்டோம், அப்படிதானா? அதனால தான் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பாஸ்டர் சொல்லுவார், இப்பொழுது நாம் குடிகாரர்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஊறிட்டு எப்படி ஜெபிக்கணும்? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இதெல்லாம் மெமரி, புரியுதா? ஆண்டவரே, அன்னைக்கு ஒரு ஆள் ஜெபிச்சுட்டு இருக்காரு. போதை வஸ்துக்கள் ஆட்களுக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கோம். ஒரு விசுவாசி ஜெபிக்கிறார், நல்ல தகப்பனே, போட்டுக்கொண்டு திரிகிற ஆண்டவரே. நான் பார்த்தேன், ஆண்டவர் என்னைக்கா போதை போட்டு தெரிஞ்சாரு? அவள் செபிக்கிறாள். ஏன்னா வார்த்தை வரலன்னா ஊடல யாரை போட்டுறது? இப்படியாக ஆண்டவரே குடித்து கொண்டு திரிகிற ஆண்டவரே. நான் பக்கத்தில் போய் சொன்னேன், ஏயா சும்மாவே உலகத்தான் இயேசுவை ரொம்ப குறை சொல்லுதான், நீ வேற ஆன்லைனில் செபிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியாக குடித்து கொண்டிருக்கிற இயேசுவே, அவர் அந்த எல்லையிலேயே இல்லை. இதெல்லாம் எதுல இருந்து வர்றது? மெமரி. சொல்லுங்க, வாய். சில ஆட்கள்லாம் அப்படியே வசனத்தை அடுக்குவோம் பாருங்களேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் செத்துட்டாருங்க, அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கோம். மனைவி சொல்லுது, என் வீட்டுக்கார மேல நான் ரொம்ப உயிரை வச்சிருந்தேன், அதனால பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் பாஸ்டர், எல்லாரையும் சாப்பிட்டு போக சொல்லிருங்க. வருத்தத்தில் அது சொல்லுது. அங்கே ஒருத்தர் வந்து நின்றுட்டு சொல்கிறார், நானும் ஊழியக்கார் தான், அவர்கிட்ட சொல்லுங்க,
என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவரும் ஊழியக்காரர் தான். நான் எதுக்குன்னே, ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க அவருக்கு ஜெபம் பண்ணேன். நான் சொன்னேன், சரி வேறு வழி இல்லை, பிரியாணி சட்டிக்கு முன்னாடி நிற்கிறார், பிரியாணிக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டேன். நல்ல தகப்பனே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், போகிறோம். ஆண்டவரே, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன், சீனாவுக்காக ஜெபிக்கிறேன், ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியல, மக்கள் போயிட்டு இருக்காங்கன்னாரு. நான் அண்டாவை நைஸாக தள்ளி விட்டுட்டேன். நீங்கள் அண்டாவை கொண்டு போங்க, நான் இவரை பார்த்துக்கிறேன். அண்டா போயிட்டு சாப்பாடு நடக்கு, கமகமன் வாசம் வருது. இவர் அப்போ தான் இந்தோனேஷியாவில் நிற்கார். சபத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்தா பாதி பேர் இல்லை, நான் மட்டும் தான் நிற்கேன். அவருக்கு ஆதங்கம், பாஸ்டர் எப்போ அண்டா போச்சுன்னார். நான் சொன்னேன், நீர் சீனாவில் இருக்கும்போது போயிட்டு. அவருக்கு ரொம்ப வருத்தம். நான் எப்படி சீனாவில் இருக்கும்போது நீங்கள் அண்டாவை தள்ளி விடலாம்? அவனுக்கு சிறுகுடல் பெருங்குடலையும், பெருங்குடல் சிறுகுடலையும் தின்னுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண? இன்னைக்கு ஜெபிக்கிறோம் நம்ம, அப்படி தானே? சில மனைவி மாதிரிலாம் குடும்ப ஜெபம் ஆரம்பித்தாலே புருஷன் ஓடிடுறான். அவன் ஏன் வீட்டில் இருக்க மாட்டேங்காங்க? இவ விட்டா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவா. சோத்துக்கு ஜெபின்னா என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே சோறு தந்ததுக்கு சோத்திரம், அல்லேலூயா, முடிஞ்சது ஜெபம். இதை விட்டு விட்டு சீனாவுக்காக ஜெபிக்கிறோம், மலேசியாவில் சாப்பாடு இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா சோறு என்னத்துக்காக வருது? ஏங்க, ஒரு ஆளை பிளஸ் பண்ணணும்னா மனதார 2 வார்த்தை சொல்லுங்க, நல்லா இருக்கும். இந்த ஃபார்மட் ஜெபங்களெல்லாம் விடுங்க. என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கும்னா என்ன சொல்லுவேன்? தோளில் கை போட்டு, நீ நல்லா இருக்கும்டா மாப்பிள்ள, மச்சி நீ நல்லா வந்தா எனக்கு இதுதாங்க பிளஸ்ஸிங். இதை விட்டுவிட்டு அவனை அங்கே நிற்க வச்சு அங்கே பிரைஸ் தி லார்ட் ஜெபம், அவன் ஓடிடுவான். அதனால தான் அவன் சர்ச்சைக்கு வரமாட்டேங்கான். அவனை தோலை போட்டு, ஆண்டவரே என் ஃப்ரெண்டுப்பா, ஒன்று போல் படிச்சுப்பா, நான் சாப்பாடு கொண்டு வரல, நான் முட்டை தருவான்ப்பா, ஆண்டவரே இவன் நல்லவன்ப்பா, எல்லாருக்கும் உதவி செய்வான்ப்பா, இவன் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னா ஆண்டவர் ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது தெரியுதா? நீதிமொழிகள் ஒரு ஜெபம் இருக்கு. அதிகாலையில் எழும்பி அண்ணன் வீட்டுக்கு போய் முன்ன நின்று, எங்க அண்ணனே ஆசீர்வதிக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றா, நீ சாபம் போடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் போகிறோம், இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அண்ணாள் ஜெபித்தா அங்கே ஹார்ட், இருதயம். கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா? லவ் பண்ணி ஜெபம். என் கணவருங்க 10 வருஷமாக என்னை நடத்துகிறாரியா, என் சாப்பாடு போடுறாரு ஆண்டவரை, என் கணவன் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, என் கணவன் இன்னைக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரணும். சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, வரும்போது சிரிச்சுட்டே வருவார். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். ஜெபம் என்பது என்னது? ஹார்ட். உங்க ஹார்ட்டும் ஆண்டவர் ஹார்ட்டும் இணையணும். அப்பந்தான் அதுக்கு பேர் உண்மையான ஜெபம். சரி, ஓகே. 1:18 படிக்கிறேன் பாருங்க. 1வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒரு கன்ஃபர்மேஷனை பெற்றுட்டு போனா பாருங்க, போன உடனே சாப்பிட்டுட்டு ஜாலி ஆயிட்டா. உங்களை பார்த்து நான் சொல்றேன், என்னாலும் மூஞ்ச அழுவணி மூஞ்சி மாதிரி வைக்காதீங்க. சில ஆட்கள்லாம் 5 கிலோ இஞ்ச அரைச்சி ஒன்று போல தின்ன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. சில ஆட்கள் முகத்தில் அருளே வராது. நீங்க எவ்வளவு அபிஷேக பாட்டு பாடுங்க, நீங்க எவ்வளவு மியூசிக்கா பாடுங்க, அந்த ஆள் இப்படி தான் இருக்கும். சில ஆள் போட்டோ கூட இப்படி தான் உட்கார்ந்துருக்கான், பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் சிரிங்க. அன்னாள் அதுக்கு பிறகு செம ஜாலி. ஏன்னா அவளுக்குள்ள வந்துட்டு கன்ஃபர்மேஷன், நான் வின் பண்ணிட்டேன், கர்த்தர் என்னோட பேசிட்டாரு, இனி நான் ஜெயிச்சிட்டேங்கிற முடிவு வந்துட்டு நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா புள்ள வந்துச்சா? இதுக்கு முன்னாடி பெண்ணினால் குத்தம் போது ஓ அப்படின்பா. ஆனா வேர்டு கிடைச்ச பிறகு இப்ப செய்யறா. பெண்ணினால் சொல்றா, ஏய் குழந்தை இல்லாதவளை, குட் பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களை பார்த்து ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, நீ எதுக்காக? வெரி குட், நல்லது, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மைண்ட் வந்துடும். காட்ஸ் வேர்ட் உங்களுக்குள்ள நிறைய 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 அழுக முகம் மாறிடும். சொல்லுங்க, நெகட்டிவ் முகம் மாறிடும், நெகட்டிவா சிந்தனை மாறிடும். நீ விளங்க மாட்டான். 100 பேர் சுத்தி நின்று சொன்னால் நீங்க சொல்லுவீங்க, நான் விளங்குவேன். அல்லேலூயா,
அதனால் சபையை பார்த்து சொல்கிறேன், சபைக்குள்ளே என்னாலும் அழக்கூடாது. நான் எங்கள் சபையை பார்த்து சொல்கிறேன், நெகட்டிவை மட்டும் இங்கே வந்து சொன்னீங்கன்னா வெளுத்து கட்டிவிடுவேன்னு இருக்கேன். சில ஆட்கள்லாம் வர்றதே ஏன் டைம் அரைக்கிறதுக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் இறக்கப்படுவேன். பாஸ்டர் புருஷன் அடிச்சுட்டான் பாஸ்டர். எப்போம்மா? திங்கக்கிழமை நைட்டு. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட. சரிம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் புருஷனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். பாஸ்டர் மூத்த பிள்ளை குடிச்சிட்டு வந்தான் பாஸ்டர். சரிம்மா, மூத்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறேன், மூத்த பிள்ளை கர்த்தர் ரட்சிப்பார். பாஸ்டர் துட்டே இல்லை பாஸ்டர். சரிம்மா, ஜெபம் பண்ணுறேன். இதை பூரா என்கிட்ட வந்து சொல்லி அழுது என்னையே ஒரு வழி பண்ணிட்டு போயிடுறது. அதே வாரத்தில் புருஷன் 5 பவுன் நகை வாங்கி கொடுத்துருப்பாரு. நீ நல்லவனா என்ன செய்யணும்? எதை சொல்லணும்? சிரிச்சிட்டு பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், என் புருஷன் திங்கக்கிழமை 5 பவுன் நகை, நானும் தேர்ந்து துள்ளுவோம்ல. அதை சொல்றதே கிடையாது. எதை பூரா என்கிட்ட வந்து சொல்றது? அழுறது, இழுவுறது, மூஞ்ச சிடுமுடு மாதிரி வச்சிருக்கிறது. இதையே பாஸ்டர்ட்டையும் பாஸ்டர் மட்டும் சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. புரியுது, எல்லாருக்குமே விளங்குது. நான் என்ன சொல்றேன், சர்ச்சுக்கு வந்தா பாசிட்டிவா மட்டும் சொல்லுங்க. இங்க நான் வந்து புருஷன் அடிச்சதா சொல்லாதீங்க. 20 வருஷமா உங்களை எத்தனை கிஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து அறிக்கையிட்டீங்களா? எவ்வளோ நேசிச்சான், பஸ்ஸில் கூட்டு போனான், பக்கத்து சீட்டை இன்னொருத்தன் சண்டை போட்டு பிடிச்சி உங்களை உட்கார வச்சது, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? வந்து பஸ்ஸில் அடிச்சிட்டான், கை நீட்டிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விளங்கணும், நமக்குள்ள ஞானம் வரணும். அண்ணாள் அதுக்கு பிறகு அளவே இல்லை. ஏன்னா அவளுக்குள்ள கான்ஃபிடென்ட் வந்துட்டு, நான் ஜெயிச்சிட்டேன். உங்களை பார்த்து நான் சொல்கிறேங்க, நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து அழாதீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணுமில்லாம போகுது. கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சேனையா மாற்ற போறார். கர்த்தர் உங்க கரத்தை ஆசீர்வதிக்க போறார். அவர் வாக்கு கொடுத்த பிறகு எதுக்கு அழணும்? இப்ப சொல்லுங்க, நான் ஜாலியா இருக்கேன். அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணு அவருடையதுங்க, நீங்க ஏன் கடந்து அழணும்? நீங்க ஏன் கடந்து பரிதாபமா நிற்கணும்? சொல்லுங்க. ஆமென். மாட்டு தொழுவத்தில் பிறந்ததுக்காக ஏசு அழுதாரா? இந்த படுவாய் பயலுவலுக்காக வந்தேன், கடைசியில் மாட்டு தொழுவத்தில் போட்டான்னு அவர் எழுதார். அவருக்கு தெரியும் நான் ஜெயிக்க போறேன், கல்வாடி சிலுவையில் வெட்டி சிறக்க போறேன், பிசாசின் தலையை நசுக்க போறேன், தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற போறேன். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பவர் எனர்ஜி வரணும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன், நான் நிறைய பேர் ஆசீர்வதிக்க பிறந்திருக்கேன், என் கையை நிறைய பேருக்கு கொடுக்க பிறந்திருக்கேன். அல்லேலூயா. சார் ஓகே, அடுத்தது பாருங்க, 2வது அதிகாரத்தில். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அத்தனை வேடும் தீர்க்க தரிசனமான வேடுங்க. என் உள்ளம் களி கூறுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயம் களி கூறுகிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைகட்டப்பட்டார்கள். தள்ளாடி போய் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை பலத்தால் இடைகட்ட விரும்புகிறார். சேனைக்குள்ள பாயிறதுக்கு உங்களை வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறேன் பாருங்க. இனி பசியாயிரார்கள், மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். மலடியா இருந்தவள் போய் வாயிலிருந்து என்ன வருது? ஆண்டவர் எதுக்கு வாக்கு கொடுத்தாரு? 1க்கு வாக்கு கொடுத்தாரு. அவ வாயிலிருந்து என்ன வருது? நிறைவு. வாயில நிறைவு வரணும். வாயில என்னைக்குமே குறைவு இருக்கக்கூடாது. யார் குடும்பத்திலெல்லாம் வாயில நிறைவு வந்துகிட்டே இருக்கும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு அனுப்பினோடனே அம்மா அங்கிருந்து போன் பண்ணுவா 10:30 காலையில, புருஷன் வெளியே போன உடனே, ஏம்மா, இந்த 10:30 போனுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் பெண்கள். எப்படி இருக்க? அது கேட்டோட நிறுத்தினா பரவாயில்ல. உன் மாமியா உனக்கு தர வேண்டியதெல்லாம் தர்றாரா? ஆரம்பிக்கும், அங்க ஆரம்பிக்கும் சீக்கு. கல்யாணம் முடிஞ்சா அவ்வளோதான், ஒரு லெவல் தான் அம்மா பாட்ட. புரியுதா நான் சொல்றது? அது 3.25 கால் 10.25 கால். இது நீட்டிக்கிட்டு போற குடும்பம் ஒரு நாளும் நல்லா இருக்காது. சொல்லுங்க, அம்மாட்ட என்ன சொல்லணும்? நான் நல்லா இருக்கேன், இங்கே உள்ள காரியத்தை நீ கேட்காத. என் மாமி எப்படி இருந்துட்டு போறா, என் மாமனார் எப்படி இருந்துட்டு போறா, ஓன் சோழிய பாரு, ஓன் துருத்திய, அப்படின்னா அந்த வீடு நல்லா இருக்கும். இவா உடனே அம்மா மாமியார் இருக்கல்ல, அன்னைக்கே முடிஞ்சது.
அவள் அதைத்தானே எதிர்பார்த்து கேட்கா. புரியுதா நான் சொல்றது? விளங்குதா? ஒரு உலக பிரகாரமான மனுஷன் சொல்றான், பேம்பர்ட் சைல்டுக்கும் பேரண்டிங் சைல்டுக்கும் வித்தியாசம் சொல்றான். பேம்பர்ட் சைல்டுனா பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட பொம்பளை பிள்ளை, பேரண்டிங் சைல்டுனா இடிச்சு உருவாக்கி வளர்க்கப்பட்ட பொம்பளை பிள்ளை. இந்த 2 பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. பேம்பர்ட் சைல்டுக்கு தாய் ஃபோன் பண்ணுறா, ஏம்மா நல்லா இருக்கியா? இருக்கம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. புருஷன் நல்லா வச்சிருக்காரா? வச்சிருக்காருமா. ஏய் உண்மை சொல்லு, நல்லா வச்சிருக்கானா? ஆமாம்மா. மாமியா? நல்லா தான். ஏய் உண்மை சொல்லு. உடனே இந்த பிள்ளை அழுதுருமா, ஐயோ இங்கே ஒன்றுமே எனக்கு சரியில்லைம்மா, காலையில் 6 மணிக்கு எழும்ப சொல்கிறாங்கம்மா, பாத்திரம் விளக்க சொல்கிறாங்கம்மா, குளிக்க சொல்கிறாங்கம்மா. இது பேம்பர்ட் சைல்டு சொல்லுமா. பேரண்டிங் சைல்டு என்ன சொல்லுமா தெரியுமா? அதே அம்மா கேட்கு, ஏம்மா 3 மாதம் ஆகுது, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். புருஷன் நல்லா இருக்காரு, புரோட்டா வாங்கி தராரா? வாங்கி தராரு. மாமியார் நல்லா வச்சிருக்காரு. உன் ஆத்தனா நல்லா வச்சிருக்காரு. ஏய் உண்மையை சொல்லு. சொல்லலாம், அம்மா நான் ஓ மகா இல்லை, இன்னொருத்தருடைய பொண்டாட்டி, பார்த்து பேசு. இனிமே ஏதாவது இந்த மாதிரி என்கிட்ட கொக்கி போட்டியன்னா தொலைச்சி விடுவேன் போலாம். அம்மா அதுக்கு பிறகு ஃபோனில் வருவான்னு நினைக்க, டெலிவரி கூட வரமாட்டா, டெலிவரி கூட வரமாட்டா. எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு அம்மா காலையிலே சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் பேரண்டிங் சைல்டா பேம்பர்ட் சைல்டா? நிறைய பொம்பளையில் பேம்பர்ட் சைல்டு. நீங்கள் பேம்பர்ஸ் போட்டு வாழுங்க பேசாமல். சரி ஓகே, நம்ம வழிக்கு வருவோம், நேரம் ஆகிட்டு இருக்கு. அண்ணாள் சொல்றாங்க 9ஆம் வசனத்தில் 2:9, அதை தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பலத்தினால வழியே கிடையாது. பலத்தினால மேற்கொள்ளலாம் நினைச்சோன்னா தோல்வி. அவருடைய கிருபையினால மேற்கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் கடைசி பகுதி பாருங்க. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணினார் என்று துதித்தாள். இன்னைக்கு சொல்றேன், யாரெல்லாம் மனப்பூர்வமா இருதயபூர்வமா தேவனிடத்துல ஜெபிக்க காலத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் துதிக்கிற காலத்தில் துதிப்பார்கள். ஆமென். 50 வயசை தாண்டவங்க நான் சொல்றேன், 50-60க்கு பிறகு உங்க வாழ்க்கை துதிக்கிறதுல இருக்கணுமே தவிர 60க்கு பிறகுதான் எல்லாத்தையும் நான் போய் கட்டமைக்கணும்னு நினைக்காதீங்க. 55 வயசை தாண்டுதா, கவர்மெண்ட் சொல்றான் 58 ரிட்டையர்டா போடாங்கிறான். சில ஆட்கள் அதுக்கு பிறகுதான் குடும்பத்தையே கட்டுறதுக்கு நிற்கான். நான் சொல்றேன் 58க்கு மேல நீங்க துதிக்கிற காலம். எல்லாரும் சொல்லுங்க, துதிக்கிற காலம். எல்லாரும் சொல்லுங்க, நான் துதிக்கிற ஒரு மனுஷியா மாறுவேன். நல்ல காலங்களில் ஜெபித்தோமானால், நல்ல காலங்களில் கத்தரை தேடுவோமானால், நல்ல காலங்களில் கத்தருக்கு மகிமையை செலுத்துவோமானால், நல்ல காலங்களில் ஆலயத்தில் இருப்போமானால் கத்தர் உங்களுடைய பின் நாட்களை செழிப்பா மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பிள்ளைகள் ஆங்காங்க கத்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். நீங்க பெட்ரூம்ல உட்கார்ந்து நல்ல ஈஸி சேர்ல படுத்து கிடந்து, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், இப்படி படிக்கணுமா? இல்லை கடைசி காலத்தில் கடந்து வேதனைப்படணுமா? ஜெபிக்கிற நேரம் ஜெபித்தால், ஆலயத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் ஆலயத்தில் இருந்தால், கனப்படுத்த வேண்டியவைகளை கனப்படுத்தினால் கத்தர் ஏற்ற காலத்தில் உங்களை துதிக்க வைப்பார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அதை விரும்புகிறேன். சில ஆள் 60 வயசுக்கு பிறகு தான் உழைக்கிறான், கடந்து மாட்டு வண்டி தள்ளுறான். நான் சொல்கிறேன், நீ செய்ய வேண்டிய காலத்தில் எதாவது செய்யலை. செய்ய வேண்டிய காலத்தில் சரியா பிள்ளைகள்லாம் வளர்த்தோம்னா பிள்ளைகள் நம்மை தாங்குகிற பிள்ளைகளாக வந்து நிற்பாங்க. ஆமென், அல்லேலூயா. சில சீக்கிரமாக சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அன்னாள் துதித்தாள். 1. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய், வாசிங்க, கத்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்தான். யாருடைய பிள்ளை? எல்கான பிள்ளை. 7 பிள்ளை என்னாச்சு சொல்லுங்க? கொக்கரிச்சால. நான் பிளஸ்ஸிங், எனக்கு ஏற்ற காலத்தில் எல்லாம் கிடைச்சிது, நீ எல்லாம் மனுஷியா அப்படி சொன்னவா பிள்ளை ஒரு பிள்ளை கூட தேவ சமூகத்துக்கு வரலங்க. மார்தட்டி சொல்றேன், அண்ணாள் 1 பெத்தா உருப்படியா பெத்து எடுத்துட்டா.
இன்னைக்கு சொல்லித்தாரேன். சிறு பிராயத்திலிருந்தே உங்க பிள்ளைகளுக்கு தேவனை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு சரியான இடத்துல நிற்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். இளம் வயசுல அதை விட்டுவிட்டு பிறகு பெண்ணினால் கடந்து கத்துனாலும் தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒரு பையன் கூட பெண்ணினால் கிடையாது. உங்களையும் என்னையும் சொல்றேன், நம்ம பிள்ளைகள்லாம் ராஜ சமூகத்தில் நிற்கும். ஆமென். டோன்ட் worry about children. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு பாஸ்டர். ஒரே பண்ணாத, இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள்லாம் என் சமூகத்தில் நிற்பாங்க. கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் தருவாருங்க. பெண்ணினாளுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனையோ பேர் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் சாமுவேலை தந்து தேவ சமூகத்தில் உலாவுகிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். எங்க வளர்ந்தான்? அல்லேலூயா. ஒரு 3 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். 2வது சொல்லுங்க, கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். 3வது சொல்லுங்க, கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். சில காரியத்தை அடைச்சி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சரியா? சில காரியத்தை அவர் அடைப்பார். வசனம் சொல்லுது, அவர் அடைச்சார்னா அந்த உலகத்தில் எவனாலையும், அவர் திறந்த அந்த உலகத்தில் எவனாலையும், ஆண்டவரே ஒரு காரியத்தை அடைத்திருப்பார், ஆனால் அவரே நினைவு கூறுகிற தெய்வமாய் வருவார். Glory to God. அவரே உங்களை கடாட்சிக்கிற தேவனாய் வருவார்.